அக்னிமயமான ஒரு ஒரு பிரசனம் முற்செடியின் மேல் இறங்குகிறது. அந்த முற்செடியில இருந்து ஒரு சத்தம் உண்டாகுது மோசேக்கு. இன்னைக்கு அந்த அக்னி யாருக்குள்ள இறங்கி இருக்கு? முற்செடியின் மேலாம் இறங்கல, உங்களுக்குள்ள இருக்குது. the fire of God is within you. அதாவது யூசுவலா வந்து ஃபயர் வந்துச்சுன்னா அந்த செடி எரிஞ்சு போயிடும், கன்சியூம் ஆயிரும்ல, கன்சியூம்னா எரிஞ்சு போயிடும். ஆனா அது வந்து கன்சியூம் ஆகலாம், அப்படியே கொழுந்துட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அப்படியே செடி இருக்குதான். அப்போ இன்னைக்கு உங்களுக்குள்ள அக்னி இருக்குது. அந்த முற்செடி ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சான். அப்படியே படிங்க யாத்திராம் 2ல, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சான் அக்னி. ஏன்னா தேவ அக்னி இருந்துச்சாங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள தேவ அக்னி இருக்குன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். சொல்லுங்க, நான் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன், நான் காஞ்சி போக முடியாது. ஏன்னா எனக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய பரிசுத்த ஆவியாகிய அக்னி எனக்குள்ள இருக்கிறது. ஆகையால் நான் காஞ்சி போக முடியாது, பட்டு போக முடியாது, வியாதியில மடிந்து போக முடியாது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். சோ அப்போஸ்தலர் 2:1 நம்ம பார்த்தோம். அதாவது கடைசி நாலாவது பாகம் இருக்கு பாத்தீங்களா? அப்போ அதுல அப்போஸ்தலர் 2:1 பார்த்தோம். அந்த வசனத்தை முதல்ல படிச்சிரும். அப்போஸ்தலர் 2:1. பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஆமென். சோ இந்த பெந்தைக்கோஸ்து நாள்னா என்னது, அதோட சிக்னிபிகன்ஸ் என்னது அப்படின்றது வந்து ரொம்ப டீட்டெயிலா 4th பார்ட் 4வது பாகத்துல பார்த்திருக்கிறோம். அதை நீங்க போய் பாருங்க. யூடியூப்ல என்னோட சேனல் ஜே கிரண் பால்ல இருக்குது. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது அப்போஸ்தலர் 2:2வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். சோ அப்போஸ்தலர் 2:2-3 verse 2 and 3 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஆமென். சோ அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் வந்து வர அந்த சம்பவம். அப்போஸ்தலர் 2:2. அப்போஸ்தலர் 2:2 அந்த வசனத்தை போடுங்க. அப்போஸ்தலர் 2:2. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாக, சடன்லி, ஆமென், சடன்லி, சடிதியாகனா சடன்லி, அதாவது யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு காரியம் நடக்குது. ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அது வந்து நம்ம எதிர்பார்க்கிற நேரத்துல நிறைய நேரம் நடக்க மாட்டேங்குது. எத்தனை பேர் இதை உணர்ந்து இருக்கிறீங்க? நம்ம ஒரு டைம் லைன் வச்சிருப்போம். இந்த டைம் லைன்ல அதை நடக்கணும்னு எதிர்பார்க்கும் போது அது நடக்காம இருக்குது. நான் ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கிறேன், என்னுடைய பர்சனல் லைஃப்லயும் பார்த்திருக்கிறேன், மற்ற பரிசுத்தவான்கள் மற்ற ஊழியக்காரங்களோட வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை வாக்கு பண்ணும் பொழுது அது சடனா ஒரு நாள் நிறைவேறுது. ஹல்லேலூயா. சடுதியாக, சடன்லி இட் கம்ஸ் டு பாஸ். ஆமென். சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணியிருந்தாருன்னா, நீங்க அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல நம்ம படிச்சோம். அவங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, எருசலேம்ல போய் காத்திருங்க அப்படின்றார். இவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். வந்து எருசலேம்ல காத்திருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவாரு, அவர் வந்த பிறகு உங்களுக்கு பலன் உண்டாகும். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். சோ பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, பலன் உண்டாகும். ஆனா நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்? போய் காத்திருக்கணும். எருசலேம்ல தான் காத்திருக்கணும், போய் வேற எங்கேயும் உட்காந்துட்டு இருக்க கூடாது. அது தெளிவா சொல்றாரு. இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் வெரி கிளியர். போய் காத்திருன்றார். சோ ஆண்டவர் வந்து கிட்டத்தட்ட 500 பேருக்கு வந்து காட்சி அளித்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா எருசலேம்ல காத்திருந்ததும் 120 பேர் தான். சோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னார்ல எருசலேம்ல போய் காத்திருங்கன்னு. இந்த 500 பேர் ப்ராபப்ளி போயிருப்பாங்க, எருசலேமுக்கு போய் காத்திருந்திருப்பாங்க. சில பேர் 1 நாள் இருந்திருப்பாங்க, 2 நாள் இருந்திருப்பாங்க. அப்புறம் என்ன இருப்பாங்க? என்னங்க காத்திருந்தாரு, எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? பஸ் வரும்ன்றீங்க, பஸ் வரவே மாட்டேங்குது. எவ்வளவு நேரம்? நான் நடந்தே போயிருவேன். இதுல பஸ்ஸுக்கு எதுக்கு? சில பேர் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது யோசிப்போம்ல, நான் ஸ்கூல் படிக்கும் போது பஸ்ல தான் போவேன். அப்போ சில நேரம் வந்து அதுக்கு நடந்து போயிருந்தா நான் ஸ்கூலுக்கு போயிருப்பேன். பேசாம எதுக்குடா பஸ்ஸுக்கு நிக்கணும்ன்ற மாதிரி ஆயிடும். சோ அது போல என்ன பண்றோம், இன்றைக்கு இருக்க காலத்துல வந்து யாருக்குமே இந்த வெயிட் பண்றது பிடிக்கல. எல்லாருக்கும் வந்து என்ன ஆயிரணும், ஒரே நாள்ல எல்லாம் நடந்துடணும், ஒரே நாள்ல நான் பெரிய ஆள் ஆயிரணும் அப்படின்னு நடக்கிறாங்க. அப்படி வந்து நடக்கிறதுக்கு சாத்தியம் கிடையாது. ஆண்டவர் அப்படி டிசைனும் பண்ணல. அதே என் நண்பர் ஒருத்தர் இருக்கிற ஊழியக்காரர் சொல்லுவாரு, ஓவர் நைட் ஒபாமா ஆகணும்னு எல்லாரும் ட்ரை பண்றாங்க. ஓவர் நைட் ஒபாமா. ஆனா ஒபாமா கிட்ட போய் நீங்க கேட்கணும், ஒபாமா யாருன்னு யோசிக்கிறீங்களா? ஒபாமா வந்து ஒரு பழைய ஜனாதிபதி அமெரிக்க தேசத்துல. ஆனா ஒபாமா கிட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா தெரியும் அவர் எப்படி அமெரிக்க ஜனாதிபதியானார். ஓவர் நைட்ல அவர் ஆகல. அவர்
அவர் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து, ஒரு சும்மா ஒரு இதுக்காக சொல்றோம், எக்ஸாம்பிளுக்காக, சாதாரண குடும்பத்துல பிறந்து நல்லா படிச்சு ஒரு கருப்பு இனத்துல பிறந்திருந்தார். கருப்பு இனத்தாருக்கெல்லாம் வந்து இதுவே கிடையாது, உரிமைகளே கிடையாது, பெருசா இதெல்லாம் சலுகைகள்லாம் கிடையாது. அங்க பிறந்து பெருசா வளர்ந்து போராடி அந்த ஸ்டேஜுக்கு வந்தார். ஸோ ஒபாமாக்கு தான் தெரியும் அவர் எவ்வளவு போராடி வந்தாருன்ட்டு. ஸோ அதே போல, ஆனா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரே நாள்ல நடந்துடணும். அதான் ஒரு ஊழியக்கார் சொன்னாரு, சண்டே ப்ராமிஸ் வந்த உடனே எல்லாம் வெனஸ்டேக்குள்ள நிறைவேறணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்ட்டு. சண்டே வந்து சர்வீஸ்ல என்ன சொல்றது, வாசனம் வருது, ப்ராமிஸ் கொடுக்குறாரு ஆண்டவர், வெனஸ்டேக்குள்ள நிறைவேறணும்னு நினைக்கிறாங்க. ஃப்ரைடே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பாஸ்டர் ப்ராமிஸ் தான் கொடுக்குறாரு, பொய் சொல்றாரு போல பாஸ்டர், ஏதோ அடிச்சு விடுறாரு போல பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பாஸ்டரை பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருது. கிடையாது. வாக்கு தத்தம் கர்த்தர்ட்ட இருந்து வருது, பாஸ்டர்ட்ட இருந்து வரல. ஹல்லேலூயா. எவ்ரி ப்ராமிஸ் இஸ் கமிங் ஃப்ரம் காட். ஆமென். நீங்க வாக்கு தத்தத்தை ஆண்டவர்ட்ட இருந்து பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் அது நிறைவேறும். இல்ல அந்த மனுஷன் சொன்னார், அவரு சொன்னார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. அது உங்களுக்கு உதவி செய்யாது. ஹல்லேலூயா. அதனால எந்த வாக்கு தத்தத்தை நீங்க பெற்றுக்கொண்டாலும் நான் கர்த்தரிடத்திலிருந்து நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. தெஸ்ஸலோனிக்கர் சபையில அப்படிதான் நடந்துச்சாம். அவர்கள் வார்த்தையை தேவனிடத்துல நாங்க இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்தாங்களாம். ஆமென். வசனம் அப்படியே போட்டிருக்கு, நாங்கள் தேவனிடத்துல, ஒரு மனிதரிடத்துல இருந்து நாங்க இதை பெற்றுக்கொள்ள, தேவனிடத்துல இருந்து நாங்க இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம். சோ வார்த்தை வந்து உங்களுக்கு தேவனிடத்துல இருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்றால், நல்லா எப்படி அந்த வாக்குத்தத்தம் தேவனிடத்துல இருந்து வந்தது என்று நீங்க கரெக்டா புரிஞ்சுக்க முடியும்னா, தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம், அந்த ப்ராமிஸ் வந்து தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தைக்கு முரண்பாக இருக்காது. புரியுதுங்களா? It will not be, the promise of God will never contrary the written word of God. It will not be opposite to the written word of God. Hallelujah. இப்படிதான் நீங்க கரெக்டா கண்டுபிடிக்க முடியும் இது எங்க இருந்து வருதுன்னு. புரியுதுங்களா? You understand? Hallelujah. Amen. So சில நேரம் என்ன ஆகுது, நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா. சோ இந்த 40வது நாள் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஏன்னா 40 நாள் காட்சி அளித்தான் இருக்கு. பெந்தேகோஸ்து நாள் தான் 50வது நாள். சோ 10 நாள் வெயிட்டிங், 10 நாள் தான் வெயிட்டிங். ஏன் எனக்கு தெரியல ஏன் மத்தவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்கன்ட்டு. அழகா வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு இருப்பாங்க அவங்களும். அவங்க கிளம்பி விட்டானுங்க எல்லாம். அவன் வருஷ கணக்குல வெயிட் பண்றான் வாக்கு தத்தத்துக்கு, இவங்க 10 நாள் வெயிட் பண்ண முடியல. 10 நாள் கழிச்சு எத்தனை பேர் இருந்தாங்களா? வெறும் 120 பேர் தான் இருக்கிறாங்க. இல்ல, வெறும் 120 பேர் தான் இருந்தாங்க. சோ 120 பேர் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் வசனத்துல என்ன போட்டிருக்கா, அப்போஸ்தலர் 1:2 போடுங்க. அப்போஸ்தலர் 1:2 போடுங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு, வித் ஒன் அக்கார்ட் ஒன் பிளேஸ். ஒருமனப்பட்டு சொல்லுங்க, எல்லாம் 120 பேரும் ஒரே மனசுல இருந்திருக்காங்க. அப்பனா மற்றவர்களுக்கு ஒரே மனசு இல்ல, அதனாலதான் கிளம்பிட்டாங்க. ஆமென். ஒரே மனசுதான், ஒரே மனசுதான். ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் செய்வார். அவங்களுக்கு இருந்த ஒரே மனசு என்ன தெரியுமா? இஃப் காட் ஹாஸ் ப்ராமிஸ்ட் ஹி வில் டெலிவர். இதுதான் ஒரே மனசு. ஆண்டவர் பொய் உரையாத தேவன். ஹல்லேலூயா. God will never lie. ஆண்டவர் மனதை மாற்றிக்கொள்ள மாட்டார், மனம் திரும்ப மாட்டார். He is not a God to repent or change his mind. எத்தனை பேர் புரியுது? இதுதான் ஒரே மனசுல இருப்பது. ஆண்டவர் சொன்னாருன்னா செய்வாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார்? நிச்சயமா நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு அருமையான ஒரு ஒரு வசனம் இருக்குது பாருங்க. இது எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இதை பேசினாரு. ஒரு 4-5 வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன். வாக்கு தத்தங்களை பற்றி ஆண்டவர் பேசினாரு. இது எபிரேயர்ல வரும், எபிரேயர் 6ல வரும். 11-12 படிங்க. எபிரேயர் 6:11-12. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. போதும். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும், ரொம்ப முக்கியம், விசுவாசத்தினாலும் கூட என்ன வேணுமா? நீடிய பொறுமையினாலும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ். 12வது வசனம் போடுங்க. 12th verse போடுங்க. இதே வசனம் வந்து இங்கிலீஷ்ல வந்து 12th வருது. 12வது வசனத்தில் எப்படி வருது பாருங்க. Do not become sluggish but imitate those who through faith and patience inherit the promise. நான் ரொம்ப நாள் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, விசுவாசம் இருந்தா போதுன்ட்டு. அப்புறம் தான் ஆண்டவர் என்ன சொன்னார், வெறும் விசுவாசம் பத்தாது, கூட என்ன வேலை செய்யணுமா? பொறுமை வேலை செய்ய வேண்டியதா இருக்குது, பொறுமையா இருக்க வேண்டியதா இருக்கு. ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ். சொல்லுங்க, ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ். ஹல்லேலூயா. விசுவாசத்துடன் கூடிய பொறுமையுடன் வாக்கு தத்தங்களை சுதந்தரித்தார்கள்.
ஹalleluya. சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. அதனால கேட்கணும், ஆண்டவரே பொறுமையும் கொடுங்க எனக்கு. நம்ம விசுவாசத்துக்கு ஜெபிக்கிறோம், விசுவாசத்தை வளர்க்கணும் என்று விரும்புகிறோம். அதே சமயத்துல பொறுமையிலையும் வளரணும்ன்றதை விரும்ப வேண்டியதா இருக்கு நம்ம. ஹalleluya. ஆமென். நிச்சயமா நான் சொல்றேன், விசுவாசத்துடன் கூடிய பொறுமை பெரிய காரியங்களை சாதிக்கும். ஹalleluya. Faith and patience will accomplish great things in your life. ஆமென். சோ நீங்க இத்தனை வருஷம் பொறுமையா இருந்திருக்கீங்க விசுவாசத்தோடனா, நிச்சயமா பெரிய காரியங்களை சாதிக்க போறீங்கன்னு அர்த்தம். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஹalleluya. ஆமென். சோ பாருங்க, வந்துருங்க திரும்ப அப்போஸ்தலர் 2 வந்துருங்க, 2க்கு வந்துருங்க, 2:3க்கு வந்துருங்க, 2:3 போட்டுருங்க. சோ இவங்க வெயிட் பண்றாங்க. சோ எப்படி இருந்தாங்க? ஒரே மனதோட ஒரே இடத்துல எப்படி அப்படின்னா எப்படி 10 நாள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா உட்காந்து கதெல்லாம் பேசிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஜெபத்தோட இருந்திருப்பாங்க. ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருந்திருப்பாங்க. அதான் ஒன் பிளேஸ் ஒன் அக்கார்ட். கதை பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சண்டை வந்திருக்கும் எல்லாருக்குள்ளயும். இல்ல, கதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஃபுல்லா ஜெபம் நடந்துகிட்டு இருந்திருக்கும், ஆராதனை நடந்து கொண்டு இருந்திருக்கும். ஏனென்றால் தேவனுடைய வேலை இங்க நடக்க போகிறது. நல்லா கவனிங்க. there is going to manifest the work of God right now. தேவனுடைய பெரிய வேலை ஒண்ணு நடக்க போகுது. என்ன வேலை? பரிசுத்த ஆவியானவரை தேவன் அனுப்ப போறார். அதுதான் தேவன் ஒரு வேலை செய்ய போறார். ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்ட பிறகு இந்த பரிசுத்த ஆவியானவர் பூமியில வேலை செய்யணும்னா அதற்கு மனுஷனோட ஒத்தாசையும் தேவைப்படுது. புரியுதுங்களா? For the Holy Spirit to work on this earth, man has to co-labor with him. பரிசுத்த ஆவியானவர் உலகத்துல வேலை செய்யணும்னா மனுஷனோட ஒத்தாசை தேவைப்படுது. எத்தனை பேர் புரியுது இது? இந்த இடத்துலதான் நம்ம நிறைய நேரம் கோட்டை விட்டுறோம். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவாரு. இப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சிருவாரு. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் செய்யறதுக்கு நம்மளும் சேர்ந்து வேலை செய்யணும்ன்றாரு. அவர் கூட co-laboring with God. ஹalleluya. ஆமென். இந்த co-laboring ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் தனித்து இந்த உலகத்துல எதையுமே செய்ய முடியாது. ஒரு மனிதன் மூலமாக தான் அவர் செயல்படுகிறார். இப்போ ஒரு விஷயம் நான் கேட்கிறேன். இப்போ உலகத்துல வியாதிகளை சுகமாக்கணும், கரெக்டா? வியாதியஸ்தர்களை சுகமாக்கணும் அப்படின்னு இயேசு என்ன பண்றாரு? சித்தம் கொண்டிருக்கிறார். இயேசு அதை தான் கட்டளை இடுகிறாரு, வியாதியஸ்தர் சுகமாகணும். சோ அதற்கு நமக்கு என்ன தேவைப்படுது? வியாதியஸ்தர்களை சுகமாக்குறதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் அபிஷேகமும் தேவைப்படுகிறது. the infilling and the presence of the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்ப வேண்டியதா இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட வேண்டியதா இருக்கு. ஆவியானவர் நம்மளுக்குள்ள வர வேண்டியதா இருக்குது. அந்த ஆவியானவருடைய பலத்தினாலையும் அவருடைய வல்லமையினாலும் தான் நம்ம என்ன நடக்குது? சுகம் நடக்குது. ஆமென். சோ இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அநேகரை சுகமாக்கணும்னா எப்படி நடத்துவார்னு நினைக்கிறீங்க? அவரா போய் எல்லாரும் மேல கை வைப்பாரா? கிடையாது. யார் போய் கை வைக்கணும்னு சொல்றாரு? யாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவர்கள் போய் வியாதியஸ்தர்கள் மேல கை வைக்கணும். அவங்க போய் கை வச்சாதான் அங்க சுகம் நடக்குது. புரியுதுங்களா? இதுதான் co-laboring with God. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். எல்லா விஷயத்திலையும் நம்ம co-labor பண்ண வேண்டியதா இருக்கு. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு நான் சொல்றது? எல்லா விஷயத்திலையும் அவரோட சேர்ந்து வேலை செய்யணும். அவரா தனித்து வேலை செய்ய மாட்டார். அதனாலதான் ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன கேட்கிறார்? உன் இருதயத்தை எனக்கு கொடுன்றாரு. ஏன் இருதயத்தை கொடுன்றாரு? ஏன்னா இருதயத்துல அவருடைய எண்ணங்களை போடுவாரு, அவருடைய சித்தத்தை போடுவாரு. அதன் மூலமா நம்ம அவருக்கு கீழ்படியும் போது நம்மளும் பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்து என்ன பண்ண போறோம்? வேலை செய்ய போறோம். ஹalleluya. ஆமென். சோ பரிசுத்த ஆவியானவர் வந்தார். எத்தனை பேர் மேல வந்தார்னா 120 பேர் மேல வந்தார். சடுதியாக வந்தார். இது எப்படி வராருன்னா ஒரு பெரிய இது மாதிரி சொல்றாங்க. ஒரு பெரிய சவுண்ட் மாதிரி வருது. நாங்க 2வது வசனம் போடுங்க, 2nd verse போடுங்க டக்குன்னு. எப்படி வருதா? ஒரு பலத்த காற்று, ஒரு பெரிய சத்தம். there came a sound. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு பெரிய சத்தம். ஒரு காற்று, அது கூட ஒரு பெரிய சத்தமும் வருது. ஒரு பெரிய ஒரு இடி இடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ப்ராபபிலி இருந்திருக்கும். அது எப்படி இருந்திருக்கும் எக்ஸாக்டா எனக்கு தெரியல. பட் பலத்த காற்று, பலத்த சத்தம் அப்படின்னு வருது. ஆமென். there came a sound from heaven as of a rushing mighty wind. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி. முழக்கம்னா பெரிய சத்தம். ஹalleluya. ஆமென். இது எதுக்கு நம்ம கம்பேர் பண்ணலாம்னா, யாத்திராகம் 19, அதுக்கு நம்ம போக வேண்டாம். யாத்திராகம் 19ல பாத்தீங்கன்னா அங்கேயும் இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா அங்க ஒரு பெந்தேகோஸ்து நாள். இதைதான் நம்ம போன வாட்டி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த பெண்டிகாஸ்ட்னா 50 days. பென்டானா 50. எதுல இருந்து 50? பாஸ் ஓவர்ல இருந்து 50. சோ யாத்ராகம்ல 12வது அதிகாரத்துல பாஸ் ஓவர் நடக்குது பாத்தீங்களா? வெளியில வந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வெளியே வராங்களா? இந்த பாஸ் ஓவர் நைட், பஸ்கா இரவு. அதுல இருந்து 50வது நாள் தான் சீனாய் மலையில எது கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு.
அமேன். சோ அந்த 50th டேல வந்து என்ன நடக்குன்னா, மோசே வந்து சீனாய் மலைக்கு மேல போயிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, யாரும் மலை கிட்ட வராத. அந்த மலை எப்படி இருந்துச்சா? ஒரு பெரிய ஒரு அக்னி மயமாக இருந்துச்சு. அப்படியே மலை எரிந்து கொண்டு அந்த மலையில இருந்து புகை வரும், பெரிய சத்தம் வரும். தேர் ஆர் தண்டரிங்ஸ் அண்ட் லைட்னிங்ஸ் அப்படின்னு வருது. இடி முழக்கம், சத்தம் எல்லாம் இருந்துச்சு. சோ மலை கிட்ட யாருமே வரக்கூடாது. வசனமே இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, கட்டளை கொடுக்குறாரு, எந்த ஒரு மனுஷனும் மிருக ஜீவனும் மலை கிட்ட வரக்கூடாது. என் பிரசனம் அது மலை மேல வந்து இறங்கி இருக்கு. ஆனா அந்த மலையில போய் ஒரே ஒரு ஆள் மட்டும் போறாரு மலை மேல. யாரு? மோசே மட்டும் போனார். கரெக்டா? சோ பழைய ஏற்பாட்டுல இதே மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு. அந்த சத்தம் வந்தோடனே எது கொடுக்கப்பட்டுச்சு? நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. புதிய ஏற்பாட்டிலையும் அதே மாதிரி ஒரு சத்தம் வருது, படிக்கிறோம்ல. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி. புதிய ஏற்பாட்டிலே ஒரு பெரிய சத்தம், ஒரு பெரிய காற்று வருது. ஆனா என்ன கொடுக்கப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். இதுதான் வித்தியாசமே. புரியுதுங்களா? அங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாத்திராமம் 32 வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, நியாயப்பிரமாணத்தை வாங்கிட்டு மோசே கீழே வரதுக்குள்ள என்ன ஆயிரும்னா, நியாயப்பிரமாணத்தை உடைச்சிருவானுங்க, கட்டளையை மீறிடுவானுங்க. அவர் வாங்கிட்டு வரதுக்குள்ள கட்டளையை மீறி ஒரு பொண்ணினால ஒரு இதை செய்து, ஒரு சிலையை செய்து அதை வணங்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஆண்டவர் அதை பார்த்து அவரோட கோபம் பெருசாகி 3000 பேர் என்ன ஆயிடுவானுங்க, கொல்லப்படுவார்கள். நியாயப்பிரமாணம் கொல்லும். அதனால பவுல் எழுதுறாரு, நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுவான்? கொல்லும். சோ நியாயப்பிரமாணம் வந்த உடனே எத்தனை பேர் செத்து போனா? 3000 பேர் செத்து போனான். இதே இதை வந்து இங்க படிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் 2:41 போக வேண்டாம். பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணுவாரு. அதெல்லாம் நம்ம வரப்போற வாரங்கள்ல பார்ப்போம். எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. நியாயப்பிரமாணம் வந்த உடனே 3000 பேர் கொல்லப்பட்டான். பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, காப்பாற்றப்படுகிறார்கள். பாவத்திலிருந்து மீட்டு காப்பாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. புரியுதுங்களா வித்தியாசம்? அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் வந்து ரொம்ப முக்கியமானவர். ரட்சிப்புல பரிசுத்த ஆவியானவர் ஏன் கொடுக்கிறார் ஆண்டவர்? ரட்சிப்படைகிற ஒவ்வொருத்தருக்கும் ஏன் கொடுக்கிறாரு? ஏன்னா அவர் நம்மளை காப்பாற்ற வருகிறார், நமக்கு ஜீவனை கொடுக்க வருகிறார். He comes to give life and life in abundance. இயேசு எதுக்கு வந்தாரா? ஜீவனை கொடுக்கும், ஜீவன் பரிபூர்ணமாகும்படி வந்தார்னு போட்டிருக்கு. எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. ஆமென். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து சீனாய் மலை மேல வந்தது. இது எங்க நடந்துச்சு? சீனாய் மலை மேல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு சியோன் மலை, மவுண்ட் ஜயன், வேதம் சொல்லுகிறது நாம் சியோனில் இருக்கிறோம் என்று போட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுல ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள்லாம் எங்க இருக்கிறோமா? சியோனில் இருக்கிறோம். எத்தனை வருஷமா இருக்குல்ல, சியோனில் இருக்கிறோம். ஒரு இடத்துல பாருங்களேன், பழைய ஏற்பாட்டிலே போட்டிருக்கு. யோவேல் 3:17 போடுங்களேன். யோவேல் 3:17 போடுங்க. யோவேல் 3:17. என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. ஓகே. யோவேல் 3:17 வந்து பரிசுத்த பர்வதத்துல தேவன் என்ன பண்ணிருக்கிறாரா? வாசமா இருக்கிறார். ஆமென். சோ பரிசுத்த பர்வதமாகிய சியோனில் யார் வாசமா இருக்கிறார்? தேவன் வாசமா இருக்கிறார். அடுத்த வசனம் போடுங்க, ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஏசாயா என்ன எழுதுறாருன்னா, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் அப்படின்னா, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமா இருப்பாங்க. நம்ம தான் சீயோனை சேர்ந்த ஜனங்கள். நம்ம எங்க வாசமா இருக்கிறோம்? அங்கதான் வாசமா இருக்கிறோம். இனி அழுது கொண்டிராய் அப்படின்னா, இனி அழமாட்டா. யூ ஷல் வீப் நோ மோர். சோ சியோன்ல தான் தேவன் வாசம் செய்கிறார், சியோன்ல தான் நம்மளும் வாசம் செய்கிறோம். இதை வந்து புதிய ஏற்பாடுல எபிரேயர்ல வந்து ரொம்ப அழகா கொண்டு வருவாங்க. எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, எபிரேயர் 12:18 இருந்து 21 முதல்ல வாசிப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் அதை வாசிப்போம். மவுண்ட் சீனாய், அதாவது நியாயப்பிரமாணத்தை பற்றி எழுதியிருக்கோம். எபிரேயர் 12:18 இருந்து 21 முதல்ல வாசிப்போம். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையின் இடத்திற்கும், மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும், எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும், வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். போதும். 21 படிங்க. 21 படிங்க. 21. மோசேயும்
நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. ஓகே, சோ இது வந்து பழைய ஏற்பாட்டுல சீனாய் மலை மேல கர்த்தருடைய பிரசனம் வரும் பொழுது, நியாயப்பிரமாணம் கொடுக்கும் பொழுது நடந்த சம்பவங்களை இங்க எழுதுறாரு. புதிய ஏற்பாட்டு ஆசிரியர் எழுதுறாரு. எதுக்கு எழுதுறாரு? ஒரு கம்பாரிசனுக்காக. நியாயப்பிரமாணத்திற்கும் புதிய ஏற்பாட்டுல நமக்கு பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு, கிருபையின் காலத்துக்குள்ள இருக்கிறோம், அதை கம்பேர் பண்றாரு. இப்போ சோ முதல்ல வந்து அதை எழுதுறாரு. பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமா இருக்குது அதை படிக்கும் பொழுது. அதாவது 20 வருஷத்தை எப்படி போட்டிருக்குன்னா, ஒரு மிருகம் கூட வராது, வந்த கல்லடிச்சு கொண்டு சொன்ன பாத்தீங்கன்னா யாருமே கிட்ட வர முடியாது. மோசே நடுங்கி கொண்டு இருந்தான்னு போட்டிருக்குல்ல. மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்கினேன் அப்படின்றாரு 21வது வசனத்துல. சோ அந்த மாதிரி ஒரு நியாயப்பிரமாணத்தின் காலத்துல அப்படிதான். ஹல்லேலூயா. நம்ம இன்று கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நியாயப்பிரமாணத்து காலத்துல எல்லாம் வாழ்ந்துருந்தா நம்மள வாழ்ந்துருப்பானான்னு தெரியும். என்னைக்கே கல்லடிச்சு கொண்டு இருப்பாங்க அவன் பாதி பேரை. நம்ம பண்ண சேட்டைக்கு என்னையெல்லாம் எப்பயோ அடிச்சு கொண்டு இருப்பாங்க என்னையெல்லாம் பண்ண சேட்டைக்கு. புரியுதுங்களா? நம்ம கர்த்தரோட கிருபையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கே நம்ம ஆண்டவருக்கு ஒரு நாள் நன்றி சொல்லணும். நம்ம புலம்புறதை நிறுத்திட்டு இதுக்கு நன்றி சொன்னாலே போதும். அதுதான் கொஞ்சம் பழைய ஏற்பாடு எடுத்து படிச்சு பார்க்கணும். படிச்சா ஒரு நாள் படிச்சுட்டு பயந்துட்டேன். அப்பா அம்மா ஏத்து பேசினா கல் அடிச்சிருவாங்களாம். அப்ப நான் யோசிச்சேன், எப்பயோ செத்து போயிருக்கணுமே நம்மளாம் அப்படின்ட்டு. சின்ன வயசுல கொண்டு இருப்பாங்க நம்மளெல்லாம். அப்ப if a son rebels against a father and mother, he will be stoned down. எப்பா என்ன மாதிரி இருக்கு பாருங்க கட்டளைகள்லாம். அது வந்து கொலை குற்றம் மாதிரி. அப்பா அம்மாவை எதிர்த்து நிக்கிறது வந்து தேவனை எதிர்த்து நிக்கிறதா. இன்னைக்கு கூட புதிய ஏற்பாட்டுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னது, உங்க தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு இருக்கு இல்ல. அப்பொழுது உங்களுடைய நாட்கள் இந்த பூமியிலே நீடித்திருக்கும். ஏன்னா அப்பா அம்மாவை ஒரு மனுஷன் எதிர்த்து போறான்னா யாரை எதிர்த்து போறதுக்காக அர்த்தம் ஆயிருமா? அது கடவுளே எதிர்த்து போறதுக்கு அர்த்தம். ஏன்னா அப்பா அம்மாவை யார் கொடுக்குறான்? நமக்கு கர்த்தர் தான் கொடுக்குறாரு. அதனால அவங்களை ஹானர் பண்ணு, கனம் பண்ணு. அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட நீ என்ன பண்ணு, அவங்களை கனம் பண்ணுன்றாரு. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் அவங்க ஒன்றும் எங்க அப்பா அம்மா பெரிய நல்லவங்களாம் இல்லை பிரதர், நிறைய கெடுதல் பண்ணியிருக்காங்க எனக்குன்னா மன்னிச்சு அவங்களை கனம் பண்ணிடுங்க போதும். சரிங்களா? மன்னிச்சு அவங்களை என்ன பண்ணிடுங்க, கனம் பண்ணிடுங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புறார். மன்னிக்கிறதா ஆண்டவர் விரும்புறாரு, கனம் பண்றதே ஆண்டவர் விரும்புறார். ஹல்லேலூயா, glory to God. ஆமென். சோ இந்த மாதிரி வந்து நியாயப்பிரமாணம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு. இது வந்து சீனாய் மலைக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆமென். அடுத்தது 22ல இருந்து படிங்க. இதே எபிரேயர் 12:22ல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, சியோன் மலையில எப்படி இருக்கிறோம்? நம்ம சியோன் மலையில இருக்கிறோம். படிங்க, இது ரொம்ப அழகா இருக்குது. 22 படிங்க சிஸ்டர். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். வர போறீர்கள், ஒரு நாள் போய் சேர்ந்துருவீர்கள். சொல்லுங்க, வந்து சேர்ந்தீர்கள். அப்பனா இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? ஆவிக்குரிய மண்டலத்துல சியோன் மலையின் மேல் இருக்கிறோம். சொல்லுங்க, சியோன் மலையின் மேல் இருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் காலத்துல வந்து சீனாய் மலைக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் ஆக்சஸ். யாருக்கு? அது மோசேக்கு மட்டும்தான் ஆக்சஸ். வேற எவனும் கிட்ட போக முடியாது. மோசே மட்டும்தான் மேலே ஏறுவார், இறங்குவார், மலை ஏறுவார், மலை இறங்குவார், மலை ஏறுவார், மலை இறங்குவார். ஹல்லேலூயா. அந்த காலத்திலே மலை ஏறினவர் அவர் ஒருத்தர் தான். மோசே தான் ஃபேமஸ் ஃபார் மலை ஏறுவார். வருஷம் மலை ஏறிடுவார். வருஷம் அப்பப்போ ஏறிடுவார் அவர். புரியுதுங்களா? இன்றைக்கு நம்ம எல்லாரும் எந்த மலையில உட்காந்துருக்கோமா? சியோன் மலையில உட்காந்துருக்கோம். அது எப்படி வருதுன்னு பாருங்களேன். 21வது வசனத்தை திரும்ப போடுங்க, 22வது வசனத்தை போடுங்க. நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும் ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க, ரொம்ப அழகா பொறுமையா கவனிங்க. ரொம்ப அருமையான வசனம் அது. ஃபர்ஸ்ட் எங்க வந்திருக்கோமா? நீங்களோ சியோன் மலையில. ஃபர்ஸ்ட் நீங்க எங்க வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஐ ஹவ் கம் டு மவுண்ட் ஜயன். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? மவுண்ட் ஜயன்ல இருக்கீங்க. மவுண்ட் ஜயன்ல உங்க கூட யார் வாசம் செய்து கொண்டிருக்கிறார்? கர்த்தரே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வாசம் செய்யற இடத்துல கர்த்தர் வாசம் செய்யறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா நீங்களே கர்த்தரின் வாசஸ்தலமாக இருக்கிறீங்க. முதல் பாயிண்ட். அடுத்தது, ஜீவனுடைய தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம், the city of the living God, the heavenly Jerusalem. So இப்போ நீங்க எருசலேம்ல இருக்கீங்க, பரம எருசலேம்ல இருக்கீங்க. பிசிக்கல் ஜெருசலேம் இல்ல, பரம எருசலேம்ல இருக்கீங்க. நெக்ஸ்ட்,
அடுத்தது இது பாருங்க, 1000 தேவ தூதர்களிடத்திற்கும், கம்பெனி ஆஃப் ஏஞ்சல்ஸ், இன்யூமரபிள் கம்பெனி ஆஃப் ஏஞ்சல்ஸ். நேத்து நம்ம சங்கீதம் 34 நைட்டு நம்ம தியானிச்சோம். அதுல ஒரு வசனம் வந்துச்சுல, கத்தரை பயப்படுறவர்களை சுத்தி தூதர்கள் பாளையம் இறங்கி அவர் என்ன பண்ணுவாரா, காத்து கொள்வார்களா. இப்ப புரியுதுங்களா? இப்ப உங்களை சுத்தி யார் இருக்கா? அப்படியே கொஞ்சம் சுத்தி பாருங்க, அப்படியே கொஞ்சம் சுத்தி பாருங்களேன், அப்படியே பாருங்க. ஒன்னும் தெரியல பிரதர். இருக்கிறாங்க, ஆனா இருக்கிறாங்க. சொல்லுங்க, இருக்கிறாங்க. ஆனா யார் இருக்கிறா? இன்யூமரபிள் கம்பெனி ஆஃப் ஏஞ்சல்ஸ். 1000 தேவ தூதர்கள் இடத்தில் 1000 பேர் இருக்கிறாங்க என்னை சுத்தி. 1000 பேர் இருக்கிறாங்க என்னை சுத்தி. ஹalleluya, ஆமென். ஒரு தடவை நான் ஒரு தீர்க்கதரிசிட்ட ஜெபம் பண்ண போனேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப நான் வந்து நார்த் இந்தியாலாம் அடிக்கடி போற டைம். அப்ப நிறைய பேர் வந்து என்னைய வந்து எனக்கு சொல்லுவாங்க, பிரதர் கொஞ்சம் மோசமான இடங்களுக்கு எல்லாம் நான் போயிட்டு இருந்தேன். மோசமானனா ரொம்ப பெர்சிக்யூஷன் இருக்க இடத்துக்கு எல்லாம் போயிட்டு இருந்தேன். இப்ப எல்லாம் சொன்னாங்க, பார்த்து போங்க பிரதர், அங்க ரொம்ப பெர்சிக்யூஷன் இருக்கு, போய் மாட்டிக்காதீங்கன்ட்டு. அப்போ ஒரு நாள் ஒரு தீர்க்கதரிசியிட நான் ஜெபம் பண்ண போனேன். அப்ப அவர் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தார். அவர் அந்த தேவ மனிதர் இங்க சென்னையில. நான் சொல்றேன் 2021 வருஷத்துல. நான் போயிட்டு ரூமை திறந்துட்டு உள்ள போறேன், பிரைஸ்லாட் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறேன். உள்ள போய் உட்கார்ந்தோன்னே சொன்னாரு, தம்பி நீங்க உள்ள வரும் பொழுது 2 ஏஞ்சல்ஸ் உங்க பக்கத்துல அப்படியே நடந்து வந்ததை நான் பார்த்தேன். சோ உங்களுக்கு எப்பொழுதுமே ப்ரொடெக்ஷன் இருக்கு, நீங்க எங்க போனாலும் யூஆர் ஹைலி ப்ரொடெக்டட்னாரு. நான் கேட்கவே இல்லை, வந்து உட்கார்ந்தோன்னே சொன்னார், ஐ சி 2 ஏஞ்சல்ஸ் ஆல்வேஸ் ப்ரொடெக்டிங் யூ அப்படின்னாரு. ஹalleluya. இது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். ஹalleluya. ஆனா அன்றைக்கு எனக்கு இந்த வார்த்தை தேவைப்பட்டது. ஏன்னா அதிகமாக நான் போகிறது, அநேக இடத்துக்கு போகிறதுனால, நார்த்துக்கு அந்த டைம் நிறைய போயிட்டு இருந்தேன் அந்த டைம். இப்ப கூட கொஞ்சம் பிரேக் எடுத்து இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு போறேன், அடுத்த வாரம். அதனால அவர் சொன்னார், உங்க கூட இருக்கிறாங்க. அது கேட்டோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம். அப்பா எங்கனாலும் போலாம், எங்கனாலும் போலாம். ஏன்னா என்னை ப்ரொடெக்ட் பண்றது யாரு? தூதர்கள். இன்யூமரபிள் கம்பெனி ஆஃப் ஏஞ்சல்ஸ். 1000 சொல்லுங்க, நான் எங்க போனாலும் நீ கர்த்தருடைய தூதர்கள் பாதுகாக்கிறார். சொல்லுங்க, என் பிள்ளைகள் எங்க போறாங்களோ கர்த்தருடைய தூதர்கள் போறாங்க. ஏன்னா அநேகருக்கு நான் பயம் வருது இல்ல, பிள்ளைகள் வெளியே போயிட்டு வரும் பொழுது. சொல்லுங்க, என் பிள்ளைகள் போற இடத்துல எல்லாம் 1000 தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஹalleluya, ஆமென். இதை விசுவாசிங்க, பயப்படாதீங்க. பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க. நீ போறியாமா, உன்னை சுத்தி ஏஞ்சல்ஸ் இருக்காங்கம்மான்னு சொல்லுங்க. உன்னை சுத்தி தூதர்கள் இருக்காங்கம்மா, 1000 தூதர்கள் இருக்காங்கம்மான்னு சொல்லி வசனத்தை காட்டுங்க அவங்க கிட்ட. அவங்க கேட்பாங்க, எப்படிப்பா சொல்றீங்க, எப்படிமா சொல்றீங்கன்னு கேட்டாங்கன்னா வசனத்தை காட்டுங்க, போட்டிருக்குமான்னு பாருங்க, காட்டுங்க. ஹalleluya, glory to God, ஆமென். அடுத்த வசனம் போடுங்க, 23 போடுங்க. அடுத்தது எங்கதான்? பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையான இடத்தம், அதாவது ஜெனரல் அசம்பிளி இந்த சர்ச் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ன் who are registered in heaven. அப்படின்னா இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறாங்க? தேவனோட பரலோகத்தில் இருக்கிறாங்க. சோ ஆனா அவங்க நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் என்னதான் சர்ச்சு. இன்னைக்கு பிசிக்கலா இங்க சில பேர் நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளும் இப்ப நீங்க நானே எல்லாம் சேர்ந்துதான் சபையா இருக்கிறோம். சில பேர் வந்து போயிட்டாங்கல்ல, நம்மளை விட்டுட்டு பிரிந்து ஆண்டவர் இடத்துல இருக்கிறாங்க, நிச்சயத்துக்கு ஆண்டவர் இடத்துல இருக்காங்க. ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஆண்டவருடைய சரீரமாக இருக்கிறோம். அதுதான் எல்லாரும் ஜெனரல் அசம்பிளி தி சர்ச் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பார்ன் who are registered in heaven, எல்லாரும் சேர்ந்து. சோ எல்லாமே வருது. இது வந்து எபிரேயர் 12:1 வரும், கிளவுட் ஆஃப் விட்னஸ் அப்படின்னு வரும். மேகம் போல திரளான சாட்சி நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கையில் அப்படின்னு வரும். சரிங்களா? சோ இது எல்லாம் சேர்ந்து, ஹalleluya, எல்லாம் சேர்ந்து. ஏன்னா நம்மளுடைய ஆவிக்கு வந்து அழிவே கிடையாதுல்ல, நம்ம ஸ்பிரிட்டுக்கு வந்து டெத்தே கிடையாது, நித்தியத்துக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். சோ இன்னைக்கு நான் தேகத்துல இருக்கிறேன், இந்த சரீரத்துல இருக்கிறேன். பல பல வருடங்கள் இந்த சரீரத்துல இருந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்து கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நான் நிலைநாட்டிட்டு என்னோட வேலை முடிஞ்சா நான் என்ன பண்றேன்? என்னோட ஆவி கொண்டு போய் யாரோட இருக்க போகுது? நித்தியத்துக்கும் கர்த்தரோட தான் இருக்க போறேன். சோ ஐ அம் கோயிங் டு லிவ் ஃபார் எவர் இன் மை ஸ்பிரிட். தேகத்துல கொஞ்ச நாள் இருக்கிறேன், அதுக்கப்புறம் நான் நித்தியத்துக்கு நான் ஆவியில தான் இருக்க போறேன். ஹalleluya. 2வது வருகையில ஒரு புதிய தேகம், an incorruptible பாடி, அழிவில்லாத ஒரு சரீரமனுக்கு கொடுக்கப்படுகிறது. இதுதான் வந்து வேதம் நமக்கு வாக்கு பண்ணுகிறது, இதுதான் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். சோ இதுக்கு வந்து இருக்குமா? அடுத்தது என்னதான்? அடுத்து என்ன போடும்? யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். அதான் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்கள் ஆவி நடத்துல. இதுதான், புரியுதுங்களா? ஹalleluya, ஆமென். இதுதான் சொன்ன பாத்தீங்களா? ஏற்கனவே மரித்து போ அந்த ஆவிகள் எல்லாம் அங்க இருக்குது, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அது. சோ அதுக்காக நீங்க இன்னொரு ஒரு காஷன் கொடுத்துறேன், நல்லா கவனிங்க. நீங்க என்ன உடனே அந்த ஆவிகளோட நான் பேசலாமா? அந்த பரிசுத்தவான்கள் ஆவிகள் அதெல்லாம் இங்க சொல்லல, அதெல்லாம் ப்ளீஸ், அதெல்லாம் கிடையாது. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாம் ஒரே பாடியா இருக்கிறோம், அவங்க பரலோகத்துல இருக்கிறாங்க, நம்ம இங்க இருக்கிறோம். அது மட்டும் ஜஸ்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்க, அப்படின்னா நம்மளுடைய முற்பிதாக்களோட நம்ம பேசலாமா, அதுங்களோட அதெல்லாம் பைபிள் எங்கேயுமே போடல, அதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க, அது தேவனுக்கு விரோதமானது. நீங்க பேசணும்னா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பேசுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசுவார், அவ்வளவுதான். அந்த ஆவிட்ட பேசுறேன், இந்த ஆவிட்ட பேசுறேன், அதெல்லாம் கிடையாது, அந்த கதையே கிடையாது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா சில பேர் வந்து இந்த மாதிரியும் சில பேர்லாம் போனதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதுக்குதான் ஓகே நம்ம வந்து இப்படி போட்டிருக்கு வசனத்துல, ஸோ அப்படி அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். எங்க தாத்தா ஒரு 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 தீர்க்கதரிசியா இருந்தார், எங்க தாத்தா, அவரோட ஆவிட்ட போய் தீர்க்க தரிசனம் கேட்கிறேன், அப்படிலாம் பண்ணீங்கன்னா நீங்க பாவி, நீங்க ஆவி அந்த ஆவிட்ட எல்லாம் பேசுனீங்கன்னா நீங்க பாவி நீங்க, சரிங்களா? அதான் பண்ணிட்டு புரியுதுங்களா? அடுத்த வசனம் போடுங்க, 24வது வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கு. Hallelujah. We have come to Jesus, the mediator of the new covenant. Hallelujah. ஆமென். சோ இயேசுவினிடத்துல நம்ம வந்திருக்கோம், இயேசு நம்ம இடத்துல இருக்கிறார். ஹalleluya. அடுத்தது, ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அதாவது ஆபேலோட ரத்தம் பேசிச்சாங்க. ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா? யார்கிட்ட சொல்றாரு? ஆதியாகமம் 3வது அதிகாரம், 4வது அதிகாரம் நினைக்கிறேன். ஆண்டவர் வந்து யாரை கூப்பிட்டு சொல்றாரு? காயினை கூப்பிட்டு சொல்றாரு, ஓ என் தம்பியோட ரத்தம் பேசிச்சியா அப்படின்றாரு. என்ன பேசியிருக்கோம்? ஆபேலோட ரத்தம் கதறி அழுது இருக்கும், ஆண்டவரே அண்ணன் என்ன கொன்னுட்ட ஆண்டவரே அப்படின்னு கதறி இருக்கும் அந்த ரத்தம், பரிதாபமா அழுது இருக்கும் அந்த ரத்தம். ஆண்டவரே நியாயம் செய்யுங்க ஆண்டவரே, அநியாயமா கொன்னுட்ட ஆண்டவரே, என்ன நான் ஒரு தப்பும் பண்ணலையே ஆண்டவரே, என்ன ஏன் கொன்ன ஆண்டவரேன்னு கதறி இருக்கும் அந்த ரத்தம். சோ இங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஆபேலனுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகி தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்திருக்கிறோம். அதாவது ஆபேலின் ரத்தம் வந்து கதறி அழுது புலம்பி கொண்டிருந்தது, எனக்கு இப்படி அநியாயம் நடந்துருச்சுனே. ஆனா இயேசுவின் ரத்தம், இது நன்மையானவைகளை பேசிக்கிற ஒரு ரத்தம் நம்ம மேல் தெளிக்க, அது என்னது? இயேசுவின் ரத்தமும் பேசிக் கொண்டிருக்குதா. எதை பேசிக் கொண்டு இருக்கிறது பாருங்க, நல்லா கவனிங்க. And to the blood of sprinkling that speaks better things than the blood of Abel. better things. இயேசுவோட ரத்தம் பேசுதான். ரத்தம் பேசும், ஏன்னா ரத்தம் ஜீவம் உள்ளது. மாம்சத்தின் ஜீவன் ரத்தத்தில் இருக்குது, லேவியராகமம் 17வது அதிகாரம். சோ ரத்தத்துலதான் ஜீவன் இருக்கு. சோ ரத்தம் பேசும், ஜீவன் உள்ளது எல்லாம் பேசும். ஹல்லேலூயா. ஆனா இயேசுவின் ரத்தம் பேசுதான். இயேசுவின் ரத்தம் கதறி அழுதா? கிடையாது. இயேசுவின் ரத்தம் கம்பீரித்த சத்தத்தோட முழங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் என்ன சொல்லுதான்? நீ நீதிமான் சொல்லுது. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தம் என்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுது? நீ நீதிமான், உன்னிடத்தில் பாவம் கிடையாது, உன்னிடத்தில் குறை ஒன்றும் கிடையாது, ரத்தத்தினால நான் உன்னை கழுவி சுத்திகரித்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லா பாவத்தையும் நான் விலக்கி இருக்கிறேன், நான் என்னுடைய நீதியை உண்மையில் வைத்திருக்கிறேன் என்று நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று இயேசுடைய ரத்தம், அதுதான் மேன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இயேசுடைய ரத்தம் உங்க எல்லாரையும் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறது. Even today the blood of Jesus is speaking to you. I want to tell you, my brothers and sisters, even today, இன்றைக்கும் இயேசுவின் ரத்தம் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறது. நீங்க கதறி அழுது கொண்டிருக்கலாம், ஆனா இயேசுவின் ரத்தம் உங்களை பார்த்து என்ன தெரியுமா பேசு? நீ அழாத, நீ சீயோனில் வாசம் செய்து கொண்டிருக்கிறாய், இனி நீ அழுவதில்லை. You shall weep not. Hallelujah. ஏன்னா சீயோனில் கர்த்தரின் பர்வதத்தில் நீ வாசம் செய்து கொண்டிருக்கிறாய். You are living on the mountain of the living God, Mount Zion. Hallelujah. இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க தெரியுமா இருக்கோம்? கர்த்தருடைய பர்வதத்தில் இருக்கிறோம், சீயோன் மலையின் மேல் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் வந்து கம்பேர் பண்றார். இதுதான் parallel. அன்னைக்கு பயமும் நடுக்கமும் இருந்துச்சு, இன்னைக்கு நமக்கு சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி. ஏன்னா கர்த்தருடைய பர்வதத்துல கர்த்தரோட நம்ம வாசம் செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. திரும்ப வந்துருங்க, அப்போஸ்தலர் 2:3 போடுங்க, 2:3. சோ அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. சோ ஒரு அக்னிமயமான நாவுகள், டங்ஸ் ஆஃப் ஃபயர், டிவைடட் டங்ஸ் ஆஃப் ஃபயர். அதாவது அந்த அக்னி வந்து ஒரு நாவை போல இருந்ததாம். அந்த நாவ் வந்து ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்துச்சா, ஒவ்வொருத்தர் மேலேயும், அதாவது 120 பேர் மேலேயும். அங்க இருந்த அப்போஸ்தலர்கள் 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. யூதாஸ் பதிலா இன்னொருத்தர் செலக்ட் பண்றாங்க, மத்தேயஸ். அவங்க மேல மட்டும் வந்து இறங்கிச்சா? பாஸ்டர் மேல மட்டும் இறங்கிச்சா? ப்ராஃபட் மேல மட்டும் இறங்கிச்சா? அப்போஸ்தலர் மேல மட்டும் இறங்கிச்சா? கிடையாது, எல்லார் மேலும் இறங்கிச்சு. சொல்லுங்க, எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமாக இறங்கினார், அக்னிமயமான நாவுகளை போல இறங்கினார். அன்றைக்கு சீனாய் மலையில அக்னியாக இறங்கின தேவன் இன்றைக்கு ஒவ்வொரு நபரின் மேலையும் ஆண்டவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் புதிய உடன்படிக்கை. In the old covenant God descended upon a place. In the new covenant God descends upon each and every one of you.
ஹalleluya, glory to God. எப்பவுமே நீங்க பழைய ஏற்பாட்டுல படிக்கும்போது நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். எங்கெல்லாம் எந்த இடத்துலலாம் கர்த்தர் இறங்கினார்னு இருக்கு பாத்தீங்களா? இப்போ வந்து யாக்கோபு ஓடி போறான் தகப்பன் வீட்டை விட்டு. யாக்கோபு ஓடி போகும்போது லூஸ் என்ற இடம்னா பெத்தேல். அங்க வந்து ஒரு 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 கல்லை வச்சுட்டு படுத்திருக்கான். அப்பொழுது வானம் திறக்கப்பட்டு மனுஷகுமாரனை பார்க்கிறான். தேவதூதர்கள் அந்த ஒரு பெரிய ஏணியில ஏறின வண்ணமாகவும் இறங்கின வண்ணமாகவும் இருக்கார். He has a vision of the heavens open and the angels of God ascending and descending. So அந்த இடத்த பெத்தேல், கர்த்தருடைய வீடு என்று பேரிடுறான். கரெக்டா? சோ அந்த இடத்துக்கு அவன் பேரிட்டான். இன்றைக்கு யார் பெத்தேலா இருக்கிறா? கரெக்டா சொல்லுங்க. இன்னைக்கு டுடே ஹூ இஸ் த பெத்தேல்? ஒரு இடம் கிடையாது. இன்னைக்கு நீங்க தான் பெத்தேலா இருக்கிறீங்க. Hallelujah. Today you are the Bethel because you are connected to heaven. Hallelujah. எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல கர்த்தர் இறங்கினார்னு வருதோ, இன்றைக்கு அந்த இடம் எல்லாம் இன்றைக்கு நீங்க. இன்னொரு இடம் இது பாத்தீங்கன்னா யாத்ராகமத்துல ஒரு முட்செடியின் மேல், யாத்ராகம் 2வது அதிகாரத்துல முட்செடியில கர்த்தருடைய பிரசனம் இறங்குகிறது. ஒரு அக்னிமயமான ஒரு பிரசனம் முட்செடியின் மேல் இறங்குகிறது. அந்த முட்செடியில இருந்து ஒரு சத்தம் உண்டாகுது மோசேக்கு. இன்னைக்கு அந்த அக்னி யாருக்குள்ள இறங்கி இருக்கு? முட்செடியின் மேலாம் இறங்கல, உங்களுக்குள்ள இருக்குது. The fire of God is within you. இதான் இயேசு சொல்றாரு. அதை யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. நானும் உங்களுக்கு ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனா எனக்கு அப்புறம் ஒருத்தர் வருவாரு, அவர் ஆவினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். வித் ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஃபயர் சொன்னாரா இல்லையாங்க? ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஃபயர் அப்படின்னாரு. இன்னைக்கு மோசே ஒரு முட்செடியில தேவனுடைய அக்னியை பார்த்தாரு. இன்னைக்கு உங்களுக்குள்ளதான் அந்த அக்னி இருக்குது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த முட்செடியின் மேல வந்து அந்த அந்த முட்செடி வந்து காஞ்ச முட்செடி கிடையாது. நீங்க போய் படிச்சு பாருங்க யாத்ராகமம் 2வது அதிகாரத்துல. பச்சையா இருக்கிற ஒரு பச்சை மரத்தின் மேல அக்னி இறங்குது. அந்த அக்னி அந்த மரத்தை பட்சித்து போட, அதாவது வந்து இட் didn't consume it. அதாவது யூஸ்வலா வந்து ஃபயர் வந்துச்சுன்னா அந்த செடி எரிஞ்சு போயிடும், கன்சியூம் ஆயிரும்ல, எரிஞ்சு போயிடும். ஆனா அது வந்து கன்சியூம் ஆகலாம், அப்படியே கொழுந்துட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அப்படியே செடி இருக்குதான். அப்போ இன்னைக்கு உங்களுக்குள்ள அக்னி இருக்குது. சொல்லுங்க, நீங்க என்ன மடித்து போயிட்டீங்களா? கிடையாது, ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. சொல்லுங்க, அக்னி இருக்கனாலதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. புரியுதுங்களா? அந்த முட்செடி ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சான். போய் படிங்க யாத்ராகமம் 2ல. அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சான் அக்னி. ஏன்னா தேவ அக்னி இருந்துச்சாங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள தேவ அக்னி இருக்குன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். சொல்லுங்க, நான் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன், நான் காஞ்சி போக முடியாது. ஏன்னா எனக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய பரிசுத்த ஆவியாகிய அக்னி எனக்குள்ள இருக்கிறது. ஆகையால் நான் காஞ்சி போக முடியாது, பட்டு போக முடியாது, வியாதியில மடிந்து போக முடியாது. ஹalleluya. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை கேட்கறது. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கான்னு தெரியல. அதனாலதான் டெய்லி மீட்டிங் வச்சு டெய்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கே தெரியல, டெய்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். நானே யோசிக்கிறேன், எப்படா டெய்லி பிரசங்கம் பண்ற நீ அப்படின்னா. நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. கத்தரை பத்தி கேட்கறதுக்கு என்னங்க, நல்லா கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க உட்காந்து. ஒருத்தர்லாம் கேட்டார், என்ன பிரதர் 6 நாள் மீட்டிங் வச்சிருக்கீங்க? நானே யோசிச்சு, ஆமால 6 நாள் மீட்டிங் வச்சிருக்கேன் அப்படி. எனக்கே தெரியல. நல்லா இருக்குங்க கத்தரை பத்தி கேட்கறதுக்கு. இட்ஸ் குட் டு ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். சொல்லுங்க, இட்ஸ் குட் டு ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது நல்லது. எதையெல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் உலகத்துல. கரெக்டா? கண்டதெல்லாம் உட்காந்து போன்ல நோண்டிக்கிட்டு இருக்கோம், இன்ஸ்டாகிராம்லயும் இதுலயும். அதுக்கு பதில் கர்த்தரோட வார்த்தையை உட்காந்து கேட்கலாமே. அட்லீஸ்ட் வாழ்க்கையில ஏதாவது உருப்படாது செய்வோம் நம்ம. ஏதோ என்னங்க, ஏதோ உருப்படாது செய்வோம் வாழ்க்கையில, நல்லதாக நடக்கும். அதை விட்டுக்கிட்டு எவனா திங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறது உட்காந்து பாக்குறதுக்கு. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? முதல்ல வீட்டுல டிவி இருந்தா தூக்கி குப்பையில போடுங்க. டிவி அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. அதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியம். ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதாவது அது பாக்குறதுனால நீங்க அதெல்லாம் பேச வரல. நான் பாவம் கீவம் அதெல்லாம் எலிமெண்டரி ஸ்கூல் எல்கேஜி லெவல் அதெல்லாம் தியாலஜி. அதை பார்த்தா பரலோகத்துக்கு போவியா? பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவ்வளவுதான், தூக்கி போடுங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு இது உண்டு, ஆனா எல்லாமே எனக்கு பிரயோஜனம் கிடையாது. அதுதான் சொல்றேன். எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு என்ன உண்டு? ரைட்ஸ் உண்டு. பவுல் சொல்றேன். ஆனா எல்லாம் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பக்தி விருத்தி உண்டாகுமா? ஒன்னும் உண்டாகாது. அப்புறம் இதுக்கு அதை பார்த்துக்கிட்டு தூக்கி போடுங்க. அதை தூக்கி நல்லா உட்காந்து மெசேஜ் கேளுங்க, நல்லா பைபிள படிங்க. ஹalleluya. அப்புறம் பாருங்க, வாழ்க்கை கொழுந்து விட்டு இருக்கும். உங்க வாழ்க்கை அக்னி மயமா இருக்கும் உங்க வாழ்க்கை. ஹalleluya. glory to God. amen. சோ இதுதான் பாருங்க, இதான் parallel. பழைய ஏற்பாட்டுல இருக்குது அப்படியே. அதுதான் பழைய ஏற்பாடு வந்து ஒரு நிழலா இருக்குது அப்படின்னு வந்து வேதம் சொல்லுகிறது. இட் இஸ் அ ஷேடோ அப்படின்னு வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. இட் இஸ் அ ஷேடோவா. புதிய ஏற்பாடு தான் பொருளா, சப்ஸ்டன்ஸ்.
எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு பாருங்க, எவ்வளவு அழகா வருது பாருங்களேன். அதான் வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது பெரிய பெரிய காரியங்கள்ல நம்மளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே வருவார். ஹalleluya. அடுத்தது படிங்க, அப்போஸ்தலர் 1:4 படிங்க. சாரி, 2:4 சாரி, அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே ம், நிரப்பப்பட்டு ம், ஆவியானவர் ம், தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு ம். பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். நல்லா கவனிங்க. அவர்கள் எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் எல்லாரும், அவர்கள் எல்லாரும், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, எவ்ரி ஒன் வாஸ் ஃபில்ட், ஆல் வேர் ஃபில்டு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் 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 எல்லாரும். எத்தனை பேர் புரியுது? ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும். சில பேர் கிடையாது. நான் ஏன்னா ஏன்னா நான் வளர்ந்து வந்த நாட்கள் எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதல் இதெல்லாம் எல்லாருக்கும் கிடையாது பிரதர்ன்ட்டாங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? எப்படி எனக்கெல்லாம் அப்படியே சொன்னாங்க, எல்லாருக்கெல்லாம் கிடையாது பிரதர், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், கெஞ்சணும், அப்படியே கதறணும், அப்படியே மன்றாடி கொண்டே இருக்கணும். கரெக்டா? ஏன்னா சில பேர்லாம் என்ன பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னா, நான் ரொம்ப கெஞ்சி மன்றாடி கூத்தாடி பல நாட்கள் காத்திருந்து தான் வாங்கினேன்ட்டாங்களா. நம்ம உடனே அதை பிடிச்சிக்கிட்டோம். அவ்வளவு பெரிய ஆளே கெஞ்சி கூத்தாடி வாங்கியிருக்காருன்னா நம்மலாம் ஐயோ முடிஞ்சு போல, அவரே அவரே என்னங்க அப்படிதானே? எப்போ நம்ம அப்படிதானே மனுஷனை தானே பாக்குறது, கடவுளை பாக்குறதே இல்லையா நம்ம. இவரு சொன்னாரு அவரு சொன்னாரு, பைபிளை பாக்குறதே இல்லை எதுவுமே. அஹ், அவரே பாவங்க, அவர் இவ்வளவு பெரிய மனுஷன் பிரதர், அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவரே கெஞ்சி தான் வாங்கியிருக்காராம், நான் எம்மாத்திரம் பிரதர். எங்க அவர் கெஞ்சினா நீங்களும் கெஞ்சிருமா? என்னங்க கதையா இருக்குது இது? என்ன என்ன கதைனே புரியல எனக்கு இது. அஹ், அவரே கெஞ்சினாரு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவரு, இவ்வளவு பெரிய ஊழியக்காரர் அவரு கெஞ்சினாராம், முழங்காலே நின்னாராம், கதறினாராம், உபவாசத்திலே கடந்தாராம், அதனாலதான் ஆண்டவர் கொடுத்தாராம். சரி, அவர் பண்ணாருன்னா அதுக்கு நானும் பண்ணுமா? அஹ், சொல்லுங்கங்க. ஏங்க அவர் பாவம், அவருக்கு தெரியல கெஞ்சிருக்காரு. அஹ், எனக்கு கெஞ்ச வேண்டாம் ஆண்டவர் சொல்றாரு, அதனால கெஞ்சாம வாங்குறேன். என்னங்க என்னங்க புரியுதுங்களா இல்லையா? அதான் ஒரு தடவை ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு கூப்பிட்டுருந்தாங்க, டீச்சர்ஸ்க்கு பேசுங்கன்னு, ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல. அப்போ நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சேன்னு ஒரு அம்மா கேட்டாங்க, அப்படின்னா என்ன பிரதர் நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம ஆண்டோட கெஞ்ச வேண்டாம் கதற வேண்டாம், ஆண்டவர் கொடுத்துருவாரா அப்படின்னாங்க. கொடுத்துருவாரு. நான் உபவாசம் பண்ணி தான் எல்லாத்தையும் வாங்குறேன் பிரதர், தெரியுமா உங்களுக்கு, நான் எல்லாமே உபவாசம் பண்ணி தான் வாங்குறேன் அப்படின்னாரா. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். சிஸ்டர், உங்க விசுவாசம் நீங்க உபவாசம் பண்ணாதான் கிடைக்கும், நீங்க விசுவாசிக்கிறீங்க, உபவாசம் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் கேட்டாலே கொடுப்பாரு, எனக்கு கொடுக்குறாரு. சோ நான் இப்படி வாங்கிக்கிறேன், நீங்க அப்படி வாங்கிக்கிட்டேன். அந்த அந்த அம்மா புரிஞ்சிருச்சு, ரைட்டு புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டாரு. சோ அவங்களுக்கு என்ன விசுவாசம், நான் உபவாசம் பண்ணாதான் கொடுப்பாரு. சரி, உங்க வழியிலே நீங்க போங்க. என்னங்க உங்க என்னங்க புரியுதுங்க? உங்களுக்கு ஒரு வழி வச்சிருக்கீங்க, நான் இப்படிதான் வாங்குவேன்ட்டு வாங்கிக்கோங்க போயிட்டு. நான் ஒரு வழி வச்சிருக்கேன், இப்படிதான் வாங்கிட்டேன். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஏன் வாங்கிக்கோயான்ட்டாரு. புரியுதுங்களா இல்லையா? வாங்கிக்கோ, நீ இப்படிதான் வருவானா, இப்படி வாங்கிக்கோ அப்படின்ட்டாரு. புரியுதுங்களா இல்லையாங்க? ஹalleluya. கேட்காம மட்டும் இருக்காதுன்றார், கேட்டு வாங்கிக்கோன்றார். சரி, நீங்க நீங்க உபாசம் பண்ணி கேக்குறீங்க, ஒருத்தர் உபாசம் பண்ணாம கேட்கிறாரு. நீங்க கதறி கேக்குறீங்க, ஒருத்தர் கதறி கேட்காம சந்தோஷமா கேட்கிறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் கேக்குறீங்க, கரெக்டா இல்லையாங்க? அவ்வளவுதான் மேட்ரு, முடிஞ்சிருச்சுங்களா? அதனால கதறி கேட்கறது ரைட்டு, கதறாம கேட்கறது ரைட்டு எல்லாம் இங்க பேச வரலைங்க. கேளுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. புரியுதுங்களா? கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும். கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், சந்தோஷம் நிறைவா இருக்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு நான் சொல்றது இப்போ? புரியுதுங்களா? இது புரிஞ்சிருச்சுன்னா சந்தோஷமா இருப்பீங்க. ஹalleluya. சோ எல்லார் மேலும் கர்த்தர் என்ன பண்ணாராம்? இறங்கினார். சொல்லுங்க, ஆல். எல்லார் மேலும் இறங்கினார், எல்லாரையும் நிரப்பினார். அது மட்டும் இல்லாம என்ன பண்ணாருன்னா, பாருங்க வசனத்தை போடுங்க, 2:4 போடுங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆ, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே ம். வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஆவியானவர் தந்த வரத்தின்படி, as the spirit gave utterance அப்படின்னு வருது. இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா utterance. spirit gave utteranceனா பேச பேச, வாயை திறந்து அவர்கள் விசுவாசத்துல பேச பேச அவர்களுக்கு என்ன வந்துச்சு? வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிச்சு. எத்தனை பேர் புரியுது? இங்கிலீஷ்ல பாருங்க, நல்லா பாருங்க. தமிழ்ல எப்படி வருதுன்னா, தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகள் பேச தொடங்கினார் தான் வருது. ஆனா ஆங்கிலத்துல என்ன கரெக்டா தெரியும்? as the spirit gave them utterance, they began to speak with other tongues as the spirit gave them utterance. utterance கொடுக்க கொடுக்க, வாயை திறந்து பேச பேச வந்துச்சான். புரியுதுங்களா? இது நம்ம டீட்டெயிலா வர பார்த்துட்டே வருவோம். அடுத்த வசனத்துக்கு போங்க, 5வது வசனத்துக்கு போங்க சிஸ்டர்.
வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த ம் தேவ ம் பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். ஸோ என்னன்னா, நல்லா கவனிங்க. யூதர்கள் அநேக இடத்துல இருப்பாங்க. அதாவது யூதர்கள் வந்து அந்த ரோம ராஜ்யத்துல அநேக இடத்துல பரவி இருந்தார்கள். அந்த பெந்தைகோஸ்து நாள்னா ஷவோத். ஷவோத் அப்படின்ற அந்த ஃபெஸ்டிவல், ஒரு அரிப்பின் பண்டிகை மாதிரி சொல்லாம, ஃபெஸ்டிவல் வந்து அந்த அரிப்பின் பண்டிகை மாதிரி அது. அந்த ஷவோத் ஃபெஸ்டிவலுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து எருசலேம் வருவாங்க. ஸோ எல்லா யூதர்களும் அன்றைக்கு எருசலேம்ல கூடியிருக்கிறார்கள். அடுத்த வசனம், 6வது வசனம். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து ம் தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். ஆஹ் அ- அதாவது என்ன நடக்குதுன்னா, இங்க நல்லா கவனிங்க, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல் முறையாக பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின போது பேசின பாஷை வந்து இன்னைக்கு நம்ம பேசுற இந்த பாஷை கிடையாது. இப்ப நம்ம பேசுறோம்ல, ரேஹேனே ஷிகாரா பஹாலாரா, அந்த பாஷை பேசல. பற்பல பாஷைகள், அதாவது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசினாங்க. சரிங்களா? இதை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இது அடுத்த வருஷம் படிங்க. அதை நம்ம அடுத்த வருஷம் படிச்சுட்டு போறோம், நம்ம புரிய ஆரம்பிக்கும். ஓனா அடுத்த வருஷம் படிங்க. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஆ, ஒருவர் பார்த்து, ஆ, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? ஆ, அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? அடுத்த வருஷம். பார்த்தரும் மேதரும் ம், எலாமித்தரும் ம், மெசபொத்தாமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆ, ஆசியா ம், பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் ம், சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் ம், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் ம், யூதரும் யூத ம், மார்க்கம் தமைந்தவர்களும் ம், கிரேத்தரும் அரபியருமாகிய ம். நாம் நம்முடைய பாஷைகளிலே ம். இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் வருது. பல நாடுகள்ல இருந்து மக்கள் வந்திருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ். பல நாட்டு பிரஜைகள் வந்து அங்க இருந்திருக்கிறார்கள் இது நடக்கும் பொழுது. ஏன்னா ஒரு பலத்த காற்று வருது, ஒரு பெரிய சத்தம் உண்டாகுது, அக்னிமயமான நாவுகள் அவங்க மேல வந்துருது. வந்த உடனே இங்க பேச ஆரம்பிச்ச உடனே ஒரு பெரிய சத்தம். 120 பேர் பேசியிருப்பாங்க. கரெக்டா? ஒருத்தர் 2 பேர்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் பேசியிருப்பாங்க? 120 பேர் பேசியிருப்பாங்க. ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஒரு இயற்கை கட்டுப்பாட்பட்ட ஒரு காரியம் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அடுத்த வசனம் படிங்களா, அந்த 13வது வசனம் படிங்களா. 13வது வசனம் மட்டும் படிங்க. 12, 13. 12. எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது ம், என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ம். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். மதுபானத்தினால் நிறைந்திருக்க பரிசு பண்ணாங்கன்னா, அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி இருந்தாங்கன்னா, எல்லாரும் வந்து பரிசுத்த ஆவியினால ஆட்கொள்ளப்பட்டு தேர் லாஸ்ட் தேர் என்னது, அதாவது அவங்களுக்கு அறியாமல் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? ஒரு சூப்பர் நேச்சுரலா ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கு. இயற்கை கற்பாட்பட்ட ஒரு காரியம் நடக்குது. ஹalleluya. அவங்களுக்கே அறியாம அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சோ ஒரு பெரிய சத்தம் வந்துனா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்திருப்பாங்க அந்த இடத்துல. என்னடா நடக்குது இந்த மேல் அறையில, என்னையா நடக்குது, எல்லாம் சேர்ந்து ஜெபம் ஒழுங்கா தானே ஜெபம் பண்ணிட்டு இருந்தானுங்க, சடன் என்னையா ஒரே பெரிய சத்தமா இருக்குது, சைலண்டா ஒழுங்கா ஜெபம் பண்ணிட்டு இருந்தானுங்க, என்ன இப்போ கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க எல்லாம் அப்படின்னு ஓடி வந்திருப்பாங்க. கரெக்டா இல்லையா? இதான் நடந்திருக்கும். நடந்து வந்திருக்கானுங்க. அது பாத்தீங்கன்னா பெரிய லிஸ்ட் வருது. 10வது வசனத்தெல்லாம் படிங்க, 10 எல்லாம் படிங்க. 10வது வசனம் போடுங்க திரும்ப. யார் யாரெல்லாம் வந்தா, பிலிப்பியர், பம்பிலியர், அப்படி இப்படி நிறைய வருது. பிரைகிரியா, பாம்பிலியா, ஈஜிப்ட், அவங்க நிறைய வராங்க. சரிங்களா? அதெல்லாம் விட்டுருங்க. வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு எங்க பாஷையில பேசுறாங்க. 8வது வசனம் போடுங்க. 8th verse. 8வது வசனம் போடுங்க. ம் படிங்க சிஸ்டர். அப்படி இருக்க ம் நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? ஆ அவரவர்களுடைய அப்படின்னா ஹவு வி ஹியர் எவ்ரி மேன் இன் அவர் ஓன் டங். எங்க பாஷையில அவர்கள் பேசுறாரே. 7வது வசனம் படிங்க. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ ம் பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? ம் கலிலேயர் அல்லவா? இதுதான் முக்கியம். கலிலேயர் அல்லவா? பேசுகிறவர்கள் கலிலேயர். ஏன் இந்த இடத்துல அவங்க ஆச்சரியப்பட்டார்கள் என்றால், கலிலேயா, அந்த கலிலேயான்னு ஒரு பகுதி இருக்குல்ல இஸ்ரேல்ல, அது வந்து கொஞ்சம் பேக்வேர்டு பார்ட் ஆஃப் இஸ்ரேல். பேக்வேர்டு பார்ட்னா ரொம்ப டெவலப்மெண்ட் கிடையாது, ரொம்ப படிச்சவங்களா இருக்க மாட்டாங்க. ஒரு ரூரல் மாதிரி கொஞ்சம், எப்படி சொல்றது, படிச்சவங்க இருக்க மாட்டான் பெருசா. இயேசு கிறிஸ்து இந்த யோவான்ல வருது பாத்தீங்களா? யோவான் 1வது 2வது அதிகமா 1வது அதிகாரம் நினைக்கிறேன். இயேசு வந்து பிலிப்பு வந்து சொல்லுவார், நாசரேத்துல இருந்து ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறான்ட்டு. அப்ப நத்தானியல் சொல்லுவார்ல, நாசரேத்துல இருந்து நன்மை ஏதாவது உண்டா,
பிறக்க வருமா? இஸ் தேர் எனிதிங் குட் ஃப்ரம் நாசரத்? ஏன் அப்படி சொன்னாருன்னா, நாசரத் எங்க இருக்குது? கலிலேயால இருக்குது. லோவர், அதாவது சதன் பார்ட் ஆஃப் கலிலி. நாசரேத்திற்கு வந்து சதன் பார்ட் ஆஃப் கலிலியில இருக்குது. இயேசுவோட சீஷர்கள் அநேகர் வந்து எங்க இருந்து வந்தானுங்க? கலிலேயால இருந்து தான் வந்தாங்க. பேதுருலாம் நார்தன் பார்ட். புரியுதுங்களா? சோ கேலிலி வந்து எப்படிப்பட்ட இடம்னா, யாருக்கும் பெரிய யூதர்கள் தான் இருந்தாங்க. ஆனா அந்த யூதர்கள்லாம் படிக்காதவர்கள். இந்த பவுல் மாதிரி நல்லா படிச்சு தேர்ன யூதர்கள் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க சாதாரண மக்கள் தான், மீன் பிடிக்கிறவங்க, இந்த மாதிரி சாதாரண வேலைகள் செய்துட்டு ஒரு பேக்வர்டான ஒரு இடம். அதனாலதான் இவர்கள் எல்லாம் கலிலியர்களே. இவர்கள் எப்படியா? புரியுதுங்களா? இப்போ இப்ப நான் வந்து பிரெஞ்சு பேசினா கூட நீங்க ஒத்துப்பீங்க. கரெக்டா? சரி, பிரதர் கொஞ்சம் படிச்சிருக்கிறாரு, பிரெஞ்சு கிஞ்சு பேசுறாரு, கரெக்டா இல்லையாங்க? ஒத்துப்பீங்க. ஸ்கூலுக்கே போகாத ஒரு பையன், நல்லா கவனிங்க, ஸ்கூலுக்கே ஒரு போகாத பையன் வந்து டக்குன்னு பிரெஞ்சு பேசினா எப்படி இருக்கும்? ஒரு நாள் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் நான் சோசியல் மீடியால. ஒரு 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 ஸ்ட்ரீட்ல, அதாவது இந்த இந்த ரோட்ல சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வீடு இருக்காது, ரோட்லயே படுத்து தூங்குவாங்கல்ல. அந்த மாதிரி ஒருத்தரை வந்து இன்டர்வியூ பண்றாரு ஒருத்தர் போயிட்டு. நீங்க ஏன் வந்து இப்படி ரோட்ல படுத்து தூங்குறீங்க? நீங்க வந்து ஏன் நீங்க வந்து ஒரு வீட்டுல போய் இருக்க கூடாதா அப்படின்னும் போது அவர் இங்கிலீஷ்ல பதில் சொல்றாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நல்ல வயசானவர் இங்கிலீஷ்ல பதில் சொல்றாரு. அப்புறம் தான் பார்த்தா நல்லா படிச்ச மனுஷன், நல்லா வேலை செஞ்சிருக்கிறாரு. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, பிள்ளைங்க எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாங்க, கை விட்டுட்டாங்க. எல்லா சொத்தெல்லாம் புடுங்கிட்டு அவரை தெருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் வந்து இங்கிலீஷ்ல பட்டை கிளப்புறாரு. நான் நினைச்சேன், ஐயா என்னையா நீ இப்ப கூட நல்லா சேவியோ பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு கூட வேலை கொடுத்துருவாங்க போலயே உங்களுக்கு, நீங்க ஏன் பேசாம இப்படி இருப்பாங்க. ஆனா ரொம்ப டிப்ரெஸ் ஆயிருப்பார்ல மனுஷன். நல்லா வாழ்ந்திருப்பாரு ஒரு காலத்துல, ஓஹோன்னு இருந்திருப்பாரு. எல்லாத்தையும் புடுங்கிட்டு அனுப்பிட்டாங்கன்னா டிப்ரெஷன்ல பாவம் ரோட்ல வந்து படுத்து கிடக்குறாரு. செம்மையா இங்கிலீஷ்ல பேசுறாரு. அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு நமக்கு? ஆச்சரியமா இருந்துச்சு. ரோட்ல இருக்கிறாரு, பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கிறாரு, ஆனா பயங்கரமா பட்டைய கலப்புறாரு, இங்கிலீஷ்ல பேசுறாரு, கம்யூனிகேஷன் எல்லாம் பயங்கரமா இருக்கு. அது மாதிரிதான் அன்னைக்கு கலிலேயர். இவன் கலிலேயர்கள் மீன் பிடிக்கிறவன், அவன் இவன் படிக்காதவன், இவனே அவன். ஒருத்தன் எகிப்து பாஷையில பேசுறான், ஒருத்தன் கிரேக்க பாஷையில பேசுறான், ஒருத்தன் அதுல பேசுறான், ஒருத்தன் இதுல பேசுறான். இது எப்படி நடந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள வரும்பொழுது இதெல்லாம் நடக்குது. ஹalleluya. ஆமென். சோ இப்ப நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இதை எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு பேசுற அந்நிய பாஷையில அந்நிய பாஷை இல்லைன்ட்டாங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? கேட்டிருக்கீங்களா இல்லையாங்க? இன்னைக்கு பேசுற அந்நிய பாஷை. அன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நீ அந்நிய பாஷை என்ன பேசணும்? ஒரு ஹிந்தியில பேசணும், ஒரு மராத்தியில பேசணும், ஏன்னா இந்தியால இருக்கும்ல, ஒரு பெங்காலியில பேசணும். என்னங்க, இப்ப நான் ஒரிசா போறேன், ஒடியால பேசணும். இதெல்லாம் பேசணும். நீ அதை விட்டுட்டு சும்மா ரேஹனே மெஷி கரபா ஹலரானா நான் பேசிக்கிட்டு இருக்க. இது என்ன பாஷை? நீ அந்நிய பாஷையே பேசல. எத்தனை பேர் இதெல்லாம் கேட்டிருக்கீங்க? கரெக்டா இல்லையா? இதை வச்சு தியாலஜியா ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது அந்நிய பாஷை கிடையாது. இன்னொன்னு, நீ ஏன் இப்படி பேசுற? உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாது பேசுறதுக்கு? ஏன்னா பவுல் வந்து 1 கொரிந்தியர் 14 சொல்றாரு, நீ அந்நிய பாஷை பேசினா அதை நீ வந்து வியாக்கியானம் பண்ணணும்னு சொல்றாரு. நீ எதுக்கு இதெல்லாம் பேசுற? உன்னை யார் பேச சொன்னா? இது அந்நிய பாஷையே கிடையாது. இது வந்து ஃபால்ஸ் டங். கேள்விப்பட்டீங்களா? ஃபால்ஸ் டங் அப்படின்னு. ஃபால்ஸ் டங்னா இது அந்நிய பாஷையே கிடையாது, அந்நிய பாஷையை போல இருக்குது. இன்னொரு கும்பல் நினைச்சு அந்நிய பாஷையே கிடையாது, பிசாசு உனக்குள்ள இருந்து பேசுது அப்படின்ட்டாங்க ஒரு குரூப். அதனாலே சில பேர் பயம், எங்க பிசாசு தான் பேசுது போல அப்படின்னு பயத்திலே சில பேர் வாய் திறக்கிறது இல்ல. நமக்கு நமக்கு எதெல்லாம் புரியலையோ அதுக்கெல்லாம் யாரை கொண்டு வந்துருவோம்? பிசாசை கொண்டு வந்துடும் உள்ள. ஏதாவது புரியலன்னா பிசாசை உள்ள கொண்டு வந்துடும். பிசாசு நினைப்பான், டேய் ஏன்டா நீ படுத்து பாடாப்படுத்துறீங்க, ஏன்டா உனக்கு புரியலன்னா நான் தான் கிடைச்சனாடா அப்படின்னு அவங்க வந்து புலம்பிக்கிட்டு இருப்பான். நம்மளால புரியாததுக்கெல்லாம் பிசாசு கொண்டு வந்துருவானுங்க. கவனிச்சிருக்கீங்களா? அவன் நினைச்சிருப்பான், அவர் இயேசு வேற என்ன சிலுவையில போட்டு வாங்குன்னு வாங்கிட்டாரு, இதுல இவனுங்க வேற என்னை வச்சு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. உனக்கு புரியலாம், என்ன ஏன்டா உள்ள கூப்பிடுற? நான் பாட்டுக்கு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறேன். உள்ள கூப்பிட்டுட்டு பிசாசு பிசாசு நான் பண்ணவே இல்லடா, அது இயேசு பண்ணிக்கிட்டு இருக்காரா, என்ன ஏன்டா உள்ள கூப்பிடுற? ஏன்னா என்ன நம்மளுங்க எல்லாத்தையுமே சொல்லிடுவானுங்க. ஹீலிங் நடக்குதா? சில பேருக்கு இந்த ஹீலிங் மேல நம்பிக்கை இருக்காது. கிறிஸ்தவர்களே சொல்றேன், ஹீலிங் மேல நம்பிக்கை இருக்காது. ஒண்ணு, பிசாசு கூட அற்புதம் செய்யும் பிரதர். பிசாசு நினைப்பேன், நான் எப்படா அற்புதம் செய்வேன்? பிசாஸ் மைண்ட் வாய்ஸ் இப்படிதான் இருக்கு. நான் எப்படா அற்புதம் செய்வேன்? ஏன்டா வியாதியை நான் தான்டா கொடுப்பேன். நான் எப்படா, என்னங்க கரெக்டா இல்லையாங்க? வியாதியை அவர் தான் கொடுப்பானா? அவர் அற்புதம் செய்வாரா? திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் போட்டிருக்கு. சோ திருடன் வந்துட்டு உங்க வீட்டுல வந்து திருடன் வந்துட்டு, சரி ஓகே பாவம் இந்த பிரதர் வீட்டுல எதுவுமே இல்ல, ஒரு 2 சவரன் நகை வச்சுட்டு போற திருடன். பாவம் இந்த பிரதர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, பாவம் ஒரு 2 சவரன் நம்ம கொடுத்துட்டு போவோம் அவருக்கு, பாவம். அந்த மாதிரி ஒரு பிசாசு. என்னங்க கதை பேசுறீங்க? அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா, யோ எனக்கு பைத்தியக்கிட்டே பிடிச்சிச்சான்னு கேளுங்க. பிசாசு கூட அற்புதம் செய்யும். பிசாசு எப்படி அற்புதம் செய்யும்? என்னங்க பிசாசு எப்படிங்க நன்மை செய்யும்?
நன்மையான ஈவு எல்லாம் எங்க இருந்து வருது? பிதாவின் இடத்துல வருது. ஜோதியில இருக்கிற பிதாவின் இடத்துல வந்து கம்ஸ் ஃப்ரம் தி ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். ஹalleluya. எப்படி அவன்கிட்ட இருந்து வரும்? புரியுதுங்களா? சோ அப்ப அப்ப இது என்ன டங்ஸ் பிரதர்? நீங்க கேட்கலாம், அப்ப இது என்ன டங்ஸ் பிரதர்? நம்ம பேசுறோம் நைட் நம்ம எல்லாம் பேசுறோம் ஒரு டங்ஸ். அது என்ன டங்ஸ் பிரதர்? வாங்க பிரதர், அது என்ன டங்ஸ் உங்களுக்கு சொல்றேன். 1 கொரிந்தியர் 14:2 படிங்க. நிறைய வாட்டி படிச்சிருக்கோம், இருந்தாலும் படிச்சிருவோம். 1 கொரிந்தியர் 14:2. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் ம் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே ம் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். சோ இது என்ன டங்ஸ் போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பக்தி விருத்திக்காக நீங்க பேசுகிற டங்ஸ். 4வது வசனம் போடுங்க, 4th verse. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். போதும். தனக்கே பக்தி விருத்தி உண்டாக, எடிஃபை. ஆங்கிலத்துல அந்த பக்தி விருத்தி என்ற வார்த்தை எடிஃபைன்னு வருது. கிரேக்க மொழியில ஓக்கியோடோம். இது நான் நிறைய பேசியிருக்கேன். நம்ம அந்நிய பாஷை மீட்டிங்ல பேசியிருக்கிறோம், அந்த செமினார்ல பேசியிருக்கிறோம், நானும் நிறைய தடவை பேசியிருக்கிறேன். ஆக்கியோடோம் இருந்தாலும் திரும்பவும் பேசுறேன். ஆக்கியோடோம்னா டு பில்டு, ஒரு கட்டடத்தை கெட்டி எழுப்புவது, அதான் பில்டு. டோம்னு டோம்னு வார்த்தை புரியுதுல? டோம்னு என்னது? அது ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். இப்ப தாஜ்மஹால் மேல ஒரு டோம் இருக்கும், புரியுதுங்களா? டோம் பாத்துருக்கீங்களா? அதுதான் ஆக்கியோடோம். அது வந்து பக்தி விருத்தி, கட்டி எழுப்புவது. சோ நீங்க அந்நிய பாஷையில பேசும் பொழுது உங்களையே நீங்க கட்டி எழுப்புறீங்க. சொல்லுங்க, என்னையே நான் கட்டி எழுப்புறேன். ஹalleluya. சொல்லுங்க, என்னையே நான் கட்டி எழுப்புகிறேன். இதே இதை வந்து ஜூடுன்னு ஒரு புக் இருக்கு, படிச்சிருக்கீங்களா யாராவது? ஜூடுன்னு ஒரு புக்கு. எத்தனை சாப்டர் இருக்குன்னு கரெக்டா சொல்லுங்க. ஜூடுல எத்தனை சாப்டர் இருக்கு? ஜூடுல 20வது வசனம் போடுங்க. ஜூடு 20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. பில்டிங் யோர் செல்ஃப் அப். இங்கிலீஷ் மகா பரிசுத்த விசுவாசத்தில் உறுதிப்பட்டதுன்னு வருது. அது அந்த அளவுக்கு சரியா புரியல, அந்த மீனிங் வரல அதுல. இங்கிலீஷ்ல பாருங்க, பில்டிங் யோர் செல்ஃப் அப். புரியுதுங்களா? உன்னை நீ கட்டி எழுப்பு, விசுவாசத்துல கட்டி எழுப்பு. எப்படி? பரிசுத்த ஆவியிலே ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. praying in the holy spirit. சொல்லுங்க, பில்டிங் மை செல்ஃப் அப். ஹalleluya. இதுக்கு பேர் வந்து டங்ஸ் ஆஃப் எடிஃபிகேஷன். இப்ப நம்ம பேசுறோம்ல, இந்த அந்நிய பாஷை பேசும்போது நம்மளை எடிஃபை பண்றோம். we are building ourselves. you are building yourself. எத்தனை பேருக்கு புரியுது? யூ ஆர் பில்டிங் யோர் செல்ஃப். சொல்லுங்க, நான் என்னை கட்டி கொள்கிறேன். நான் என்னை என்ன பண்றேன்? என்னுடைய விசுவாசத்தை விருத்தியாகி கொண்டிருக்கிறேன், பக்தி விருத்தி உண்டாகி கொண்டிருக்கிறேன். ஐ எம் பில்டிங் மை செல்ஃப், எடிஃபைங் மை செல்ஃப். பக்தி விருத்தி உண்டாக நான் அந்நிய பாஷை ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இதுதான் பவுல் வந்து 1 கொரிந்தியர் 14:2 போடுங்க திரும்பி. 1 கொரிந்தியர் 14:2 சொல்றாரு, அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனிடத்தில் பேசுகிறான், மனுஷரிடத்தில் அல்ல. You understand? So நம்ம பேசுறது வந்து it's an edification tongue. Hallelujah. Glory to God. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம பேசுறது எடிஃபிகேஷன் tongue. நீங்க வீட்டுல உட்காந்து பேசுறீங்களா அந்நிய பாஷை? அது என்ன பண்றீங்க? உங்களை நீங்க எடிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பக்தி விருத்தியாக நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். You are building your most holy faith. உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு தெளிவா? சோ கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காதீங்க. ஏன்னா குழப்புவதற்கு நிறைய காரியங்கள் இருக்குது. அது இந்த இன்டர்நெட் ஏஜ்ல ஏகப்பட்ட வீடியோ போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. இந்த அந்நிய பாஷை குறித்து, அந்நிய பாஷை எல்லாம் பேசுறது அவசியம் இல்ல, அதெல்லாம் கட்டாயம் இல்ல, அது இல்ல இது இல்லைன்ட்டு பேசிட்டு இருக்காங்க. கட்டாயமா பேசுங்க, தயவு செய்து கை விட்டுறாதீங்க, சரிங்களா? நான் எந்த விஷயத்திலையும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. இந்த நான் ரெக்கமெண்ட் பண்றதுன்னா என்ன விஷயத்துல நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, வார்த்தையை கட்டாயமா பண்ணுங்க, ஜெபம் கட்டாயமா பண்ணுங்க. இதுதான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்றது. ஏன்னா இது ரெண்டுமே வந்து விட்டுட்டோம்னா முடிஞ்சு கதை. ஹalleluya. ஆமென். வார்த்தையும் ஜெபமும் இல்லைன்னா வேலை அவ்வளவுதான். கர்த்தரை எப்படி அறிந்து கொள்றது? கர்த்தரை அறிந்து கொள்ளலன்னா ஒரு நம்பிக்கையும் கிடையாது இந்த வாழ்க்கையில நமக்கு. ஹalleluya. விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமென். சோ அதுதான், வருஷத்துல பேசாம தேவனிடத்துல ரகசியங்களை பேசுகிறான். சோ நீங்க என்ன பண்றீங்க? அந்நிய பாஷை பேசும்போது தேவனிடத்துல பேசுகிறீங்க, ரகசியங்களை பேசுகிறீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ரகசியங்களை நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க. அதனாலதான் ரொம்ப அவசியம். சோ இது குறித்து நம்ம நிறைய பார்த்திருக்கோம் நைட் பிரேயர்ல எல்லாம். சோ இதுக்குள்ள டீட்டெயிலா போக வேண்டாம். சோ திரும்ப வந்துருங்க, அப்போஸ்தலர் வந்துருங்க, 2க்கு வந்துருங்க. சோ இவர்கள் என்ன பண்ணாங்களாம்? பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு வருது. பேசிக் கொண்டிருந்தார்கள், அப்போ அவர்களை பரியாசம் செய்தார்களாம். அப்போஸ்தலர் 2:13 போட்டுரு விஜய். 2:13. அப்போஸ்தலர் 2:13.
மற்றவர்களோ இவர்கள் ம். மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். மது எதுக்கு பரியாசம் பண்ணார்கள் என்றால், அது என்ன நடந்துச்சுன்னா, இவர்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட். அதாவது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, தேவன் ஒரு காரியம் பண்ணும்போது பரியாசம் பண்றதுக்கு ஒரு கூட்டம் வரும். கவனிச்சிருக்கீங்களா? தேவன் ஒண்ணு பண்ணா பரியாசம் ஒண்ணு பண்ணும் ஒரு கூட்டம். ரெண்டு விஷயம் நடக்கும். when the move of God is happening, two things will happen. தேவனுடைய அசைவு நடந்து கொண்டிருக்கும் போது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு, ஒரு 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 செட் ஆஃப் பீப்புள் வந்து அதை விசுவாசிப்பாங்க. எஸ், திஸ் இஸ் ஃப்ரம் காட், இது தேவனால உண்டானது. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவே வந்து மரித்தோரெல்லாம் உயிரோட எழுப்பும் பொழுது ஒரு கூட்டம் நம்பிச்சு, நம்ம மத்தியில ஒரு பெரிய தீர்க்கதரிசி எழுப்பி இருக்கிறார். நாங்க இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுச்சு, இந்த ஆளை பிடிச்சி உள்ள போடணும். கரெக்டா? ஒரு கூட்டம் வந்து தீர்க்கதரிசி வந்துட்டாருன்னு சந்தோஷமாயிட்டான். ஒரு கூட்டம் என்ன என்ன எழுப்புறான் எல்லாரையும், இவனை பிடிச்சி உள்ள போடு அப்படின்ட்டானுங்க. அது போல எப்பவுமே மூவ் ஆஃப் காட் இருக்கும்போது ஒரு கூட்டம் நம்பும், ஒரு கூட்டம் பரியாசம் பண்ணும். நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது? பரியாசம் பண்ற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. புரியலன்னா விட்டுறணும். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததுதான், உனக்கு ஒரு விஷயம் புரியல, தயவுசெய்து விட்டுட்டு போயிரு. உட்கார்ந்து அதை நோண்டிட்டு இருக்காது. இது வந்து கரெக்டா பண்றாரா, நம்ம என்ன, நமக்கு என்ன இது, நம்ம என்ன இவரா, நம்ம என்ன இன்விஜிலேட்டரான, இந்த எக்ஸாம் இன்விஜிலேட்டரான கரெக்டா பண்றாரா இல்லையான்னு சொல்றதுக்கு நமக்கே அரைக்குறையா தான் தெரியும். இதுல நம்ம வந்து மத்தவனை இது பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு வர ஒரு 10,000 யூடியூப் சேனல் வேற இருக்கு. சேரை போட்டு 4 பேர் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு அவர் கரெக்டா பிரசங்கம் பண்ணாரா, இவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. 4 சேரை போட்டு கதை பேசிட்டு இருப்பாரு உட்காந்து வீட்டுல. அவர் எப்படி பண்றாரு, இவர் எப்படி பண்றாரு. நான் அது அவங்களை யாராவது பார்த்தா கேட்கலான்னு இருக்கேன். என் கூட வாங்க சார், என் கூட வாங்க, 2 பிசாசை ஓட்டுங்க என் கூட வந்து என் கூட 2 பிசாசை ஓட்டுங்க அப்படின்னா அவங்க ஓடிடுவானுங்க. பிசாசை ஓட்டுங்கன்னா அவங்க ஓடிடுவாங்க. இப்படிதான் ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஒரு தடவை ஒருத்தர் என்கிட்ட வந்தாரு. என்கிட்ட வந்துட்டு கிண்டல் பண்ணாரு. ஏதோ என் ஹீலிங் மினிஸ்ட்ரி வந்து கிண்டல் பண்ணாரு. எப்பவுமே என்னை கிண்டல் பண்ணா கூட நான் விட்டுருவேன். என்னுடைய அழைப்பை கிண்டல் பண்ணா நான் விட மாட்டேன். என் அழைப்பு எங்கிருந்து வந்திருக்கு? கத்திரிடத்துல இருந்து வந்திருக்கு. ஸோ ஐம் வெரி சீரியஸ் அபவுட் மை காலிங். என்னை நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. என்ன நீங்க வந்து கிண்டல் பண்ணுங்க, இல்ல அசிங்கப்படுத்துங்க, கேவலப்படுத்துங்க. கிரண் பாலை நீங்க என்ன வேணா பண்ணாலும் கிரண் பால் கவலைப்பட மாட்டார். அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து நமக்கு எரும மாட்டு தோலை கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் தட்டி விட்டு போன்ட்டார் ஆண்டவர். ஆனா என் அழைப்பை வந்து கிண்டல் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துடும். ஏன்னா அழைப்பு என்கிட்ட, இது என்னோட அழைப்பு இல்லை, இது கர்த்தருடைய அழைப்பு, இது கர்த்தருடைய ஊழியம். ஸோ ஒருத்தர் வந்து என்கிட்ட இப்படிதான் சொன்னாரு, என்ன ஊழியம் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாரு. நான் உடனே சொன்னேன், சரி பிரதர், நீங்க என்ன பண்ணுங்க, என் கூட வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். இந்த பக்கம் ஒரு 10 பேருக்கு நீங்க ஜோம் பண்ணுங்க, இந்த பக்கம் நான் ஒரு 10 பேருக்கு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு ஓடிட்டாரு. ரியலா நடந்துச்சுங்க. கூப்பிட்டேன், என்னங்க நான் நல்லது தானே கூப்பிட்டேன் அவரை. 10 பேருக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, 10 பேருக்கு நான் ஜெபம் பண்றேன், ஹாஸ்பிட்டல் வாங்கணும்னு ஓடிட்டாரு. ஏன்னா இந்த கிண்டல் பண்றவன் கடைசி வரைக்கும் ஒன்னும் செய்ய மாட்டான். கவனிச்சிருக்கீங்களா? இந்த கிண்டல் பண்றவன், குறை பேசுறவன் கடைசி வரைக்கும் ஒன்னும் செய்ய மாட்டான். அவன் குறை மட்டும் தான் பேசுவான். அதனால அந்த கும்பலோட நம்ம சேர்ந்துடக்கூடாது. ஸோ நீங்க யூடியூப் சேனல் இந்த மாதிரி உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி சேனல் உட்காந்து பார்த்துட்டு இருக்காதீங்க. இது கிரிட்டிசைஸ் பண்றதுக்குன்னு சில சேனல்லாம் ஓடிட்டு இருக்கு யூடியூப்ல. அவர் கரெக்டா ஊழியம் பண்றாரு, இவர் வந்து மார்க் போடுவார். இங்க உட்காந்து அவர் கரெக்டா ஊழியம் பண்றாரா, இவர் கரெக்டா ஊழியம் பண்றாரா, இவர் மார்க் போடுவார். இவர் ஒண்ணுமே பண்ண மாட்டார், ஆனா மார்க் போடுவார். கரெக்டா? இவர் ஒண்ணுமே பண்ணாம மார்க் போட்டு இருப்பார். புரியுதுங்களா அவங்க சொல்றது? அந்த மாதிரி கும்பல் எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க எங்கேயுமே. அது உங்களுடைய விசுவாசத்தை டோட்டலா அழிச்சிடும். அது இட் வில் ஸ்பாயில் யுவர் என்டையர் ஃபெய்த். உங்களுடைய தேவனோட நீங்க நடக்கிற அந்த 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 நடையே வந்து கெடுத்து போட்டுரும். தேவன் நல்லவருங்க, அவர் ஒன்றும் இது பண்ண மாட்டார். நம்ம விசுவாசம், நம்ம விசுவாசம் நம்ம ஸ்பாயில். தேவன் நல்லவருங்க, அவர் யாரையும் எதுவும் பண்ண மாட்டாருங்க, கெடுதல்லாம் பண்ண மாட்டாரு. நம்மளுக்கு எடுத்து போட்டுரும். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. சோ பரியாசம் பண்றாங்க. அப்போ அடுத்த வருஷம் படிங்க, 14th verse போடுங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையா இருக்கிறதே. போதும். சோ என்ன சொல்றானா பேதுரு, எப்பா இது வந்து 3ஆம் மணி நேரம். 3ஆம் மணி நேரம்னா யூதர்களோட கிளாக் வந்து 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் காலையில. சோ 6ல இருந்து 3 மணி நேரம் எத்தனை மணி? 9 o'clock. மார்னிங் 9 o'clock நடந்துட்டு இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எவனும் குடிக்கல. ஏன்னா குடிக்கிறவனா எப்பங்க குடிப்பான்? எப்பவுமே சாயங்காலம் தான் குடிப்பான், இல்ல காலையெல்லாம் குடிக்க மாட்டான். வேலை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது குடிப்பானுங்க எல்லாம். சோ சொல்றாரு, எப்பா இப்பெல்லாம் எவனும் குடிக்கல, எப்பா சாயங்காலம் ஆகல, இது வந்து நீ நினைக்கிற மாதிரி எவனும் குடிக்கல எவனும். ஏன்னா இது வந்து 3.5 மணி நேரம், அப்படின்னா காலையில 9 மணி தான் அப்படின்றாரு. இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்னன்னா யூதர்கள் வந்து காலையில ஜெபம் செய்து முடிக்கிறதுக்கு முன்பதாக சாப்பிட மாட்டார்கள். இது அவர்களுக்கு ஒரு பழக்கம், அவங்களுக்கு யூதர்களுக்கு.
எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஹalleluya, ஆமென். சோ காலை ஜெபம் முடிஞ்ச பிறகுதான் அவங்களுடைய காலை உணவெல்லாம் எடுத்துக்கொள்வார்கள் அவர்கள். சோ இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சிருந்தாங்க அவங்க. யூதர்கள் இப்படி ஒரு பழக்கத்தை வச்சிருந்தாங்க. சோ அதனால சொல்றாரு 3வது மணி நேரம் ஆனாலும் அவர்கள் குடிக்க சான்ஸ் இல்ல. இதுல ரொம்ப முக்கியமானது 14வது வசனம் போடுங்க, 14th verse போடுங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை ம், நோக்கி உரத்த சத்தமாய், ம், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் ம். எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஆ, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது ஆ. விடிந்து 3ஆம் மணி வேளையா இருக்கிறதே. போதும் போதும். 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது பேதுரு நின்று 11 11 பேரோட சேர்ந்து அவரு நிக்கிறாரு. அப்பனா அவர் கூட வந்து அப்போஸ்தலர்கள் எல்லாம் நிக்கிறாங்க தோளோட தோளா. அதான் ஒன் அக்கார்ட் ஒன் பிளேஸ். ஒரே மனதோட இருந்தார்கள் அவர்கள் எல்லாம். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஒரே மனசு வந்துடும் நமக்கு. எத்தனை பேர் புரியுது? ஒரே மனசு வந்துடும். ஹalleluya. எல்லாம் ஒரே 12 அப்போஸ்தலர்களும் ஒரே சிந்தை, ஒரே மனசு, ஒரே ஆவியோட இருக்கிறார்கள். ஒரே விசுவாசத்தோட இருக்கிறார்கள். அப்பொழுது பேதுரு தைரியமா நிக்கிறார். For Peter standing up with 11 raised his voice. உரத்த சத்தமாய் raised his voice. நல்ல சத்தமாய். எந்த பேதுரு? இயேசுவை காட்டி கொடுத்த பேதுரு. இயேசு யாருன்னே தெரியாதுன்னு அப்பட்டமா போய் சொன்ன பேதுரு. பயந்து ஓடின பேதுரு. அதுதான் பாருங்க ஸ்டார்க் டிஃபரன்ஸ். ஆவியானவர் வரதுக்கு முன்பதாக இருந்த பேதுரு யாரு? ஆவியானவர் வந்த பிறகு இருக்கிற பேதுரு பாருங்க. எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு வந்து சொல்லுது, இயேசு கூட நீ இருந்தோன்னு அந்த சின்ன பொண்ணை பார்த்து பயந்தாரு பேதுரு. இல்ல இல்ல நான் இயேசு கூட இல்லைன்றாரு. கிட்டத்தட்ட எந்த அளவுக்குன்னா சபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. He started cursing even Jesus. இயேசு வந்து மறுதலிக்காம சபிச்சாரு. அவர் சபிச்சுட்டு ஓடிட்டாரு. ஹalleluya. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயேசு உயிர் தெழுந்த பிறகு இனிமேல் நம்மள இயேசு ஏத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? மீன் பிடிக்க போயிட்டாரு. இயேசுதான் அவர் பின்னாடியே போறாரு. போய் அவர் திரும்ப அழைத்து அவருடைய அழைப்புல அவர் என்ன பண்றாரு? நிறுத்துறாரு கொண்டு போய் திரும்ப. ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு பயத்தினால நிரம்பின ஒரு பேதுரு, அவிசுவாசத்தினால நிரம்பின பேதுரு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வரும் பொழுது ஒரு தைரியம் வருது, ஒரு டிவைன் போல்ட்னஸ் வருது. இதுதான் நடக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? when the Holy Spirit is upon you, you will have divine boldness. ஒரு அசாதாரணமான தைரியம். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கான ஒரு தைரியம், ஒரு 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 எப்படி சொல்றது? இது வரைக்கும் நீங்களா அப்படின்றதுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க ஒரு தைரியமா நீங்க ஆண்டவர் உங்களை எழுப்புவார். ஹalleluya, ஆமென். அதான் பேதுரு பவுல் எழுதுறாரு பாத்தீங்களா தீமோத்திக்கு, கர்த்தர் உனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பினாவி, பலத்தினாவி, தெளிந்த புத்தினாவி. சோ ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார்? அன்பினாவி, பலத்தினாவி, தெளிந்த புத்தினாவி. இஸ் given us spirit of power, love and sound mind. இது மூன்றுமே உங்களுக்கு உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா, when the Holy Spirit is inside of you, you have power, you have love, you have sound mind, you have love, அதாவது அன்பு இருக்குது, வல்லமை இருக்குது, தெளிந்த புத்தி இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. சோ நம்ம எல்லாருமே இந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஹalleluya, glory to God. எதற்காக? தைரியமாக கர்த்தருக்காக இந்த உலகத்துல வாழ்வதற்காக, தைரியமாக சாட்சியாக நிற்பதற்காக. அந்த தைரியம் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வருகிறது. ஆமென். நம்ம முடிச்சிருவோம். ஹalleluya. எல்லாம் ஜெபிப்போம். ஹalleluya. ரேஹேனேமே ஷிகரப. எல்லா வாய்களை திறந்து அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். We'll pray in tongues for a few minutes. ரீபஹன்னம ஷகதரனம ரேஹேனேமே ஷிகரப ஹலரனமோ. ஓ ரேஹேனேமே ஷிகரப ஹலரனம. எல்லாம் முடிச்சிரும். நம்ம முடிக்கிறோம். We are going to pray and close. ரேஹேனேமே ஷிகரப ஹலரனமோ ஜோரோ ஹலோதி கரபலி ஹரனமோ. ஓ ரபஹலரனம ஷகதரனமோ ரோகோபோ லோதி ஹரபோ லோஹோதி ஹரனம. Thank you Lord. Thank you Lord. சொல்லுங்க, வாய்த்தன் சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு பயம் இல்ல, எனக்கு சந்தேகம் இல்லை, எனக்கு கலக்கம் இல்லை, எனக்குள்ள அன்பு, எனக்குள்ள பலன், எனக்குள்ள தெளிந்த புத்தி இருக்கிறது. எல்லாம் வாய்த்திருந்து சொல்லுவோம். ஆண்டவரே, எனக்குள்ள பயம் இல்லை, எனக்குள்ள கலக்கம் இல்லை, எனக்குள்ள சந்தேகம் இல்லை, எனக்குள்ள வருத்தம் இல்லை, எனக்குள்ள அன்பு இருக்கிறது, எனக்குள்ள வல்லமை இருக்கிறது, எனக்குள்ள தெளிந்த புத்தி இருக்குது. ஹalleluya. I have a very sound mind ன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு தெளிந்த புத்தி இருக்குது. ஏன்னா நிறைய நேரம் பயம் இருக்கும் பொழுது புத்தி வந்து தெளிவாக இருக்க மாட்டேங்குது. புத்தி சரியா யோசிக்க மாட்டேங்குது. இல்ல, புத்தி வந்து வேற மாதிரி எல்லாம் யோசிக்குது, பயப்படுது.
நீங்க சொல்லுங்க, இல்ல நான் பயப்பட மாட்டேன், எனக்கு தெளிந்த புத்தி இருக்கிறது. நான் பயப்பட மாட்டேன், எனக்கு தெளிந்த புத்தி இருக்கு. சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். Hallelujah. I will not fear, for I have a sound mind. I have a sound mind. Hallelujah. ரேஹேனே மெஷிகரப ஹலரானமா. நீங்க வியாதியோட இருந்தீங்கன்னா உங்க சரீரத்தின் மேல் கைகளை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல எல்லா வியாதியும் வெளியே போ. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல வியாதி இருக்க முடியாது. எங்க ஆவியானவர் இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. எங்க ஆவியானவர் இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. Where the Holy Spirit is, there is liberty and there is freedom. Hallelujah. Where the Holy Spirit is, there is liberty and there is freedom. Hallelujah. Rehe neme shikaraba halaranamo. Ora bahalanamo shakadaramo roholodi haranamo. Ore heneme shikaraba halaranamo joroholodi. Rikabaladi hanamo shokodi karaba halaranamo roholove. Hallelujah. சொல்லுங்க, வியாதியோட இருக்கீங்களா? சொல்லுங்க, நான் வியாதியில இருக்க மாட்டேன். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. நான் வியாதியில இருக்க மாட்டேன், நான் பலவீனத்தில் இருக்க மாட்டேன். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. ஹalleluya. ஆகையால் வியாதியோ பலவீனமோ எனக்கு கிடையாது. இயேசுவின் நாமத்துல நான் விடுதலையாக்கப்பட்டேன், நான் சுகமாக்கப்பட்டேன். ஹalleluya. Glory to God. ரீபஹனமா ஷரபாலாதிஹனமோ ரேஹெனமே ஷிகரபஹலரனமோ ஷொரஹொலோதி ராகபாலாதி கரனமோ ஷொரஹொலோதி கரபாலி ஹரனமோ ஓ ரேஹெனமே ஷிகரபஹலரனமா. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 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 Thank you Lord. Hallelujah. கடன் பிரச்சனையில இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், உங்க கைகளை அவர் பலப்படுத்துகிறார். எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் இன் a financial turmoil. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குதா? கடன் பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல ஃபினான்ஸ்ல ஒரு லேக், பொருளாதாரத்துல குறைவு இருக்குதா? கர்த்தர் சொல்றார், உங்கள் கைகளை நான் பலப்படுத்துகிறேன். ஐ எம் ஸ்ட்ரென்தனிங் யோர் ஹேண்ட். உங்கள் கைகளை நான் பலப்படுத்துகிறேன். உங்கள் கைகள் மூலமாக ஹalleluya. ஹalleluya. நீங்கள் அநேக ஹalleluya காரியங்களை நீங்க சம்பாதிப்பீங்கன்னு சொல்றார் ஆண்டவர். வந்து இஸ் கிவிங் யூ த பவர் டு கிரியேட் வெல்த். God is giving you the power to create wealth. Hallelujah. நீங்கள் சம்பாதிப்பீர்கள். Hallelujah. யாத்ராகமம் Hallelujah 8:18 சொல்வது போல God is giving you the power to create wealth. Hallelujah. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைக்கிறார். Hallelujah. அந்த பலன் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியின் மூலமா தான் அந்த பலன் வந்திருக்கு உங்களுக்கு. Through the Holy Spirit you have received the power to create wealth. அந்த பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வந்து is a power house. அவர் ஒரு பவர் ஹவுஸ். அவர்கிட்ட இல்லாத வல்லமையே கிடையாது, அவர்கிட்ட இல்லாத அபிஷேகமே கிடையாது, அவர்கிட்ட இல்லாத ஞானம் கிடையாது, அவர்கிட்ட இல்லாத ஆவிக்குரிய வரங்கள் கிடையாது. He is a power house. Hallelujah. Holy Spirit is a power house. Hallelujah. Whatever you need, the Holy Spirit has. Hallelujah. உங்களுக்கு என்ன வேணுமோ அது பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்குதுங்க. Hallelujah. சுகம் வேணுமா அவருக்குள்ள இருக்குது. Hallelujah. Hallelujah. சுகம் வேணுமா அவருக்குள்ளே இருக்குது. You have the power house inside of you, carrying the healing that you need. Hallelujah. Hallelujah. ஞானம் வேணுமா அவருக்குள்ள இருக்குது. He is the power house of wisdom. Hallelujah. Glory to God. Hallelujah. புத்தி வேண்டுமா அவருக்குள்ள இருக்குது. Hallelujah. Hallelujah. எல்லாமே அவருக்குள்ள இருக்குதுங்க. Hallelujah. He is the full power house. Hallelujah. இயேசு, அதனால இயேசுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் வந்து. Hallelujah. ஏன் இயேசுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் அனுப்புனார்? ஏன்னா the fullness of God, வேதம் சொல்லுகிறது, fullness of God had dwelled inside of him அப்படின்னு போட்டிருக்கு. சோ அந்த fullness நமக்குள்ள வந்துருச்சு. Hallelujah. ரேஹெனமே ஷிகரபஹலரனமோ ஓ ரபஹலரிகனமோ ஜோரஹொலதி கரபஹலரனமோ ஷகதரனமோ ஓ ரபஹலரனமோ ஷோரஹொலதி ஹரனமோ ரோஹொலதி ஹரனமோ ஓலதரனமோ. நம்ம ஒரு 2 பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். 2 ட்வின்ஸ் ஐசியூல இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஒரு நியூ பார்ன் பேபிஸ், அவங்க 2 பேரும் நியூ பார்ன் பேபிஸ், ட்வின்ஸ், அவங்க இரட்டை குழந்தைகள் ஐசியூல இருக்கிறாங்க. வெயிட் லெஸ்ஸா இருக்கு அவங்களுக்கு, அவங்களுடைய எடை வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ அவங்களை ஐசியூல வச்சிருக்காங்க. புதுசா, அதாவது இப்பதான் பிறந்திருக்கிறாங்க. ஐ திங்க் நேத்து தான் பிறந்திருப்பாங்க நினைக்கிறேன். நேத்து முந்தா நேத்து தான். ஸோ அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஜெபிப்போம். எப்படி ஆதி திருச்சபையில 120 பேரும் ஒரு மனதோட இருந்தார்களோ, நம்மளும் ஒரு மனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அந்த ஐசியூல தேவனுடைய பிரசனத்தை நான் பேசுகிறேன். எல்லாரும் சொல்லுவோமா? அந்த ஐசியூல தேவனுடைய பிரசனத்தை நான் பேசுகிறேன். அந்த பிள்ளைகளை சுற்றி ஹalleluya தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த பிள்ளைகளை சுற்றி தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி சூழ்ந்து கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடட்டும். எல்லாரும் சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடட்டும். அந்த 2 குழந்தைகளுக்குள்ளேயும் இப்பொழுதே ஜீவன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. எல்லாரும் சொல்லுவோமா? அந்த 2 பிள்ளைகளுக்குள்ளேயும் ஹalleluya
ஜீவன் உண்டாகட்டும், பரிபூர்ண ஜீவன் உண்டாகட்டும். ஹalleluya, ஹalleluya. எல்லா காம்ப்ளிகேஷனும் மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. இப்பொழுதே பாடி வெயிட்லாம் நார்மல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்துல. இயேசுவின் நாமத்துல பாடி வெயிட் நார்மல் ஆகட்டும். இங்கிருந்து நாங்கள் வார்த்தையை அனுப்புகிறோம் ஆண்டவரே. இங்கிருந்து நாங்கள் வார்த்தையை அனுப்புகிறோம். அந்த பிள்ளைகள் எந்த இடத்துல, எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல போய் சேருவதாக இப்பொழுதே. We send the word of God right now in the name of Jesus. In the name of Jesus we send the word of God. இப்பொழுதே. ஹalleluya, ஹalleluya. அந்த பிள்ளைகளோட தாயும் தகப்பனையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இந்த கடினமான சூழ்நிலையில அவர்கள் கர்த்தரை மட்டுமே பார்க்கட்டும். ஹalleluya. சூழ்நிலையை பார்க்காதபடி. ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை மட்டும் பார்க்கட்டும் ஆண்டவரே. அவரோட விசுவாசம் ஆண்டவரே ஹalleluya நிற்கட்டும் இயேசுவின் நாமத்தில். Let their heart not fail, let their strength not fail in the name of Jesus. அவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களை பலப்படுத்துங்க பரிசுத்த ஆவியானவரே. சமாதானத்தை பேசுகிறேன் அவர்கள் மேல. ஹalleluya. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள். ஹalleluya. இந்த 2 பிள்ளைகளும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஹalleluya. நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த 2 பிள்ளைகள், 2 ட்வின்ஸும் ஆச்சரியமாக இருப்பார்கள். ஹalleluya. They shall be a wonder in this world. ஆச்சரியமாக இருப்பார்கள். ஹalleluya, hallelujah. Glory to God. Glory to God, glory to God, glory to God. Hallelujah. Rehene me shikara baladi haranamo. O rabahana ma shakadarana rehene me shikara bolodi haranamo. O rehene me shikara bolodi hanama shakadi karabo. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீங்க தொட்டு சுகமாக்கிட்டீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். அந்த சுகம் நடந்து கொண்டிருக்கிறது. Healing is happening. Hallelujah. Thank you Lord. இயேசுவின் நாமத்துல. Hallelujah. வியாதியோட இருந்தீங்கன்னா நம்புங்க. யாரெல்லாம் வியாதியோட இருக்கீங்களோ நம்புங்க. சுகமாயிட்டீங்கன்னு நம்ப ஆரம்பிங்க. Hallelujah. Thank you Jesus. இயேசு நாமத்துல கேட்டுக்கொள்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. Hallelujah. Glory to God. Hallelujah. ஆமென். சோ இந்த வர வாரத்துல இந்த சண்டே நான் ஒரிசாக்கு கிளம்புறேன். சோ இதுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமென். நீங்க உங்களுடைய ஜெபம் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் எனக்கு. ஆமென். your prayers will be very useful for me. அது மட்டும் இல்லாம இதற்கு நீங்க ஃபினான்ஷியலாகவும் பொருளாதாரத்துல நீங்க என்ன பண்ணலாம், இதை நீங்க தாங்கலாம். அதற்கு இந்த ஒரிசா மிஷனுக்கு நீங்க கொடுப்பதற்கு நீங்க இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல நீங்க கொடுக்கலாம். என்னோட யூஷுவல் அக்கௌண்ட் டீடைல்ஸ் தான். நீங்க ஆஃபரிங் அனுப்புற அதே அக்கௌண்ட் இதுல நீங்க கொடுக்கலாம். ஸ்கேன் பண்ணீங்கன்னா யூபிஐ மூலமா கொடுக்கலாம். இல்லைன்னா டைரக்டா நீங்க என் அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பலாம். நேம் கிரண் பால் ஜே. அக்கௌண்ட் நம்பர் 021201584236. ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 00000212. அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க் ICICI பேங்க் லிமிடெட் பிரான்ச் சென்னை சாந்தம். ஆமென். ஸோ இதை அனுப்பும் பொழுது நீங்க ஒரிசான் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஏனென்றால் நீங்க மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆஃபரிங் முழுவதும் அப்படியே அந்த ஊழியத்திற்கு அனுப்பப்படும். Hallelujah. It will be spent only for the Orissa mission. Hallelujah. அது மட்டும் இல்லாம மற்ற ஊழியங்களுக்கும் நீங்க கொடுப்பதற்கு இதே தான். இங்க நடக்கிற ஊழியம் மற்ற பகுதியில் நடக்கிற ஊழியத்திற்கும் கொடுப்பதற்கு நீங்க இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கனம் பண்ணும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை எப்படி கனம் பண்ணிக்கிறோம், நம்மளுடைய எல்லா முதற் பலனாலும் எல்லா விளைச்சல்னாலும் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணிக்கிறோம். அப்பொழுது உங்களுடைய பண்டசாலைகள் நிரம்பி இருக்கும், ஆலையில புதிய திராட்சரசம் ஓடும் என்று உங்களை நீதிமொழிகள் 3:8-9 வசனத்தை வைத்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்க எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசு மூலமா சந்திப்பார் என்று பிலிப்பியர் 4:19 வைத்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தின் மூலம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த ஊழியத்தின் மூலம் நீங்கள் ஹalleluya கர்த்தருடைய வார்த்தை அறிந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்க கொடுக்கிறது ஹalleluya கர்த்தருடைய ஊழியத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். சோ கொடுத்துட்டு நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கு நான் அக்னாலஜ்மென்ட் அனுப்பி விடுவேன். God bless you.